மன்னிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் மன்னிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் திரும்ப வேண்டுமே. எப்போது என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் திரும்ப வேண்டுமே. எப்போது என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீ போதுமே நீ போதுமே போதுமே போதுமே. விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீ போதுமே நீ போதுமே போதுமே போதுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் திரும்ப வேண்டுமே. எப்போது என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஆமென். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. நிலத்தில் ஆறுகள் ஊத்துவேன் என்று ரமண சபா உங்க வல்லமையை ஞானத்தோடு காத்திருக்கிறேன். ரமண சபா ஊற்றுமையா
தாகமுள்ள மேலே தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் ஆறுகள் ஊற்றுவேன் என்று உத்தமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவரையும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேல இளைஞர் மேல ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே, முதிய மேல இளைஞர் மேல ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உங்க வல்லமையை, ஒற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன், தாகமுள்ள மேல தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் ஆறுகள் ஊற்றுவேன். ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நல்ல அந்நிய பாஷை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, இயேசு கிருபையை தாங்கப்பா. நல்லா கேப்பமா. மரியா இருந்த வீட்டுல கிருப வந்தது, நம்ம மேல கூட கிருப வரணும். கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் கிருப தாங்கப்பா. உங்க கிருபதா என்ன நடத்தணும், உங்க கிருபதா என்ன தாங்கணும், உங்க கிருபதா என்ன பேசணும்,
மன மகிழ்ச்சியா இருந்தா அது பலனா இருக்குதுன்னு நெகேமியா சொல்றேன். உண்மையா எந்தெந்த இடத்துல போய் நம்ம இன்னைக்கு ஜனங்க எவ்வளவு இடத்துக்கு போய் சுத்தி அழிஞ்சு தெரிஞ்சிட்டு வரலாம். சரீரத்தில் தான் பிரச்சனை வரும். ஆனா ஆண்டவர் துதிக்கிற துதி, அவரை மகிமைப்படுத்துறதுல அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை நம்ம போட்டு துதிக்கும் போது உண்மையாவே பெரிய பலன் அவர் தரவராகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல நல்ல வாயை திறந்து ரபா பாபாலா ரபாலா ரிகா பாலா ரபா ரிபாலா ரபா பாபாலா ரபாலா ரிபாலா ரிபாலா ரபா பாபா. ஆமென், ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். நல்ல கைத்தட்டி கர்த்தரை சோத்ரம் பண்ணுங்க. ரபாலா ரிபாலா ரபாலா ஜலத்து மேல அசை பாடிடும் ஆவியானவரே என் சரீரத்துக்குள். கேப்பமா, நம்மளுக்குள்ள அவர் வரணும். யாரும் நம்மளாவே போயிட்டா இந்த ஆராதனைக்கு நம்ம வெஸ்ட் தான். நம்மளா வந்தாலும் அவரா நம்மளுக்குள்ள வாசம் பண்றதுல இருக்குது பாருங்க, அதுல இருக்கிற இன்பம் எதுவும் இல்லை. இன்னைக்கு நம்மளுக்குள்ள அவர் வாசம் பண்ணணும். நான் வந்த மாதிரி திரும்பி போறதுக்காக இங்க என்னை கொண்டு வரல. அவரு எனக்குள்ள அவர் வரணும். எனக்குள்ள அவர் இன்னைக்கு வரணும், இன்னைக்கு வரணும். ஆதியாக 1ஆம் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது, ஜலத்து மேல அவர் அசைவானாராம். பரிசுத்த ஆவியா ஜலத்து மேல தேவன் அசைவானார்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் எங்க மேல இறங்கணும். அப்போஸ்தலர்கள் மேல இறங்கின அதே அபிஷேகத்தை இந்த காலையில எங்க மேல அவர் ஊத்தணும். இன்னைக்கு காலையில ஊத்தணும், மாலையில ஊத்தணும். இந்த காலையில எங்க மேல ஒவ்வொருத்தர் மேலையும் பரலோக அபிஷேகத்தை கர்த்தர் ஊத்தணும். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அவிசுவாசமான ஆவிகளை எங்களை விட்டு அகன்று போகணும். தேவனோட கூட எதுல நாங்க தொடர்பு அதிகமா கொள்ளக்கூடாதபடி எங்க சரீரத்தை பிடிச்சு எந்த தீய சக்திகள் வைத்திருந்தாலும் இன்னைக்கு அது எங்க மேல இருந்து வெளியே அந்த கட்டு உடையணும். அந்த தீய சக்திகளுடைய கட்டு உடையணும். அந்த பிசாசுடைய கிரிகளை எங்களை விட்டு அறுத்து வெளியே கத்த சுட்டரிக்கணும். இதோட நம்ம முடிப்போம். நம்ம கேட்போமா, ஜலத்து மேல அசைவாடுற ஆவியானவரு என் சரீரத்துக்கு முடிஞ்ச உங்க இருதயத்துல கையை வச்சு கூட உண்மையா கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் தர இன்பம் எதுவும் தராது. உண்மையாவா அன்னைக்கு பவுல் அவருடைய ஆவியில நிறைஞ்சு இருந்ததுனால்தான் அங்க இருக்கிற மந்திரக்காரனுடைய கண்ணு குருடா போச்சு. அன்னைக்கு பேதுரு பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு இருந்ததுனால்தான் பெரிய மந்திரவாதி, மனுஷனையும் மாற்றுவான். அவனை போல ஒரு பெரிய மந்திரவாதி என்றது அந்த இடத்துல வேற யாரும் இல்லை. அவ்வளவு பெரிய ஆளா. ஆனா பவுல் முன்னால பேதுரு முன்னால எனக்கு பரிசுத்த ஆவியானவரை வாங்கி தாங்கலன்னு கேட்டான். உண்மை எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருந்தாலும் சூனியம் பண்றான், பிசாசுடைய ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும். உண்மையாக நம்ம இன்னைக்கு துதிக்கிற துதி அவர் நம்ம மேல இறங்கும் போது எந்த மந்திரம் இருந்தாலும் சூன்யம் இருந்தாலும் எந்த தீய சக்திகள் நம்ம தேசத்தையே ஆளுகை செய்தாலும் உண்மையா நம்ம தேவனை துதிக்க துதிக்க அந்த ஆவிகளை கத்த துரத்துவார், அந்த பிசாசுகளை கத்த துரத்துவார். ஆமென். என்னோட சேர்ந்து பாடுங்க, என்னோட சேர்ந்து பாடுங்க. ஜலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே, என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே, தேவ ஆவியானவரே. ஜலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே, என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே, தேவ ஆவியானவரே. பவுல் பரிசுத்த ஆவியாலே நிறைந்தவனாம். சவுல் பரிசுத்த ஆவியாலே நிறைந்தவனாம். மந்திரவாதியை உற்று பார்த்தான், மந்திரவாதியை உற்று பார்த்தான். மந்திரவாதி கண்ணு குருடா போனது, அவனே கிழிந்தது.
ஆவியில பேசுங்க, ஆவியில பேசுங்க. ரீகாபால ரபால ரீகாபால ரபாபால ரபால ரீகாபாபாபால ரபால ரீகாபால. ஓ ரீகாபா, பேசுங்க பேசுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்க மேல வருது. விடாதீங்க விடாதீங்க, விட்டு விடுங்க. ரீகாபால ரபால ரீகாபால ரபால ஓ ரபால. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நினைக்கிறேன் நேற்று சுத்தந்து உடம்பு சொல்லக்கூடாதா? வாய் திறந்து சொல்லுங்க சந்தோஷமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரு. ஆமென். உண்மையாக நீங்க இந்த வருஷத்துல போன வருஷத்துல நிறைய எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறீங்க. உங்களுக்கு முதலாவது நான் நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையாக இங்கே வந்த சர்ச்சுக்கு வந்தவங்களும் வராதவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா அந்த போன வருஷம் முழுவதும் நீங்கள் எங்களோடு சேர்ந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நாங்கள் உண்மையாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற நம்ம பாஸ்டர் அம்மா வந்து நம்ம கடவுளுடைய வார்த்தையை பேச போகிறாங்க. கை தட்டுவோமா? நல்லா கை தட்டுவோம். அவங்க நம்ம மத்தியில் உண்மையாகவே அவங்க ஜபம் தான் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்துக்குது. அவங்க எப்போ பிரசங்கம் பண்ணாலும் தூக்கம் அவங்க கண்ணை விட்டு போயிடும். அல்லேலூயா. ஆனால் தெரியாது அவங்கள பார்த்தா அவங்கள இதுவாக இருப்பாங்க. தூக்கம் இல்லாததான் இப்போ வந்துக்கிறாங்க. ஏந்து நில்லுங்க பாஸ்டமா. திருப்பணம் வச்சுப்பா. இப்போ அவங்க கடை 8:30 மணியாவது கொடுத்துடணும். 8 இல்லை இது மாதிரி இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ தேங்க்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டால் கடந்த வருஷத்தில் யாருக்கு பலவீனமாக இருந்துச்சு, காலில் கையில் தலையில் சில பலவீனம் இருந்திருக்கும். அதில் யாருக்கு சுகம் கிடச்சிது அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று கூட நம்ம நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. சாயந்தரமாக ஃபோன் வருது, கட்டியில் குழந்தையாயிடுச்சு. ஹல்லேலூயா. அதில் வந்து அந்த குடும்பம் சொல்ல முடியல, ஒரு பெரிய விசுவாசத்தில் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு அம்மாவுக்கு இந்த சைடு ஃபுல்லாக முகத்தில் அப்படியே தேம்பலாக மறுவாக வந்து வேலைக்கே போக முடியல. அந்த அம்மா வீட்டில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு அப்படி இந்த சைடு வந்ததுனால இந்த சைடு மட்டும் தான் நல்லாயிருக்கும். இந்த சைடு பருவம் மாரி வந்துச்சு. அவங்க வீட்டுக்காரை பார்க்க முடியாத நிலைமையாயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, இதோடு உன் கூட வாயறதுக்கு எனக்கு பிடிக்கலன்ட்டார். அவ்வளோ ஒரு அசிங்கமாகிடுச்சு முகம். இவங்க சொன்னாங்க, எண்ணெய் பூசி நம்ம ஜெபிப்போம், இவர் உன் கூட வாயிறாரா இல்லையான்னு பாரு, கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் அதே ஒரு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணோம். ஒரு பெரிய அற்புதம் அவங்க நடுவில் கர்த்தர் அப்படியே செஞ்சார். அவங்க மீண்டும் வேலைக்கு போய் அதே இடத்துல இன்னைக்கு குடும்பத்தோட வாழ கர்த்தர் அற்புதம் செஞ்சார். ஹல்லேலூயா. இது மாதிரி பல சாட்சி பண்ணங்களாம் சொல்ல முடியும். கர்த்தர் அவ்வளோ பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. ஏன் கேட்டால் அற்புதம் எதுக்கு செய்வார்னா, அந்த அற்புதத்தை வைத்து அநேகருக்கு நம்ம அற்புதம் செய்கிற தெய்வத்தை காட்டணும். அதுக்கு தான் அற்புதம் செய்வார். அற்புதம் யாருக்கு செய்வார்? அற்புதம் நண்டுச்சுன்னா அதை வச்சு அப்படியே ஒரு உனக்குள்ளே வச்சு மூடுறதுக்கோசம் அற்புதம் செய்யலை. உனக்கு நடந்த அற்புதம் என்ன செய்யணும்? உன் பக்கத்து வீட்டில் சொல்லணும், எதிர் வீட்டில் சொல்லணும், இப்படி எனக்கு செஞ்சார், உங்களுக்கு செய்வார். எதனா ஒரு பிரச்சனை அவங்களும் அகப்படுவாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் சமயம் கிடைச்சாலும் சமயம் கிடைக்காத போனாலும் யூஸ் பண்ணுறவங்களா நம்ம மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. 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 நல்லவர். பாட்டு பாடலாமா? ஃபாதர் ஐயா பாடியிருக்கிறார். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இயேசு நல்லவர் சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா.
செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே மனதார வல்லவரே ஆராதனை. உங்க கண்ணீரை காணிக்கையா செலுத்தி சொல்லுங்க. ஓ இந்த பணத்தை வெறுசல்லாம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரிவேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாயில வந்தாலும், இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரிவேனையா. சித்தமே செய்து சாட்சியா வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியா வாழ்வேன் நிச்சயம் நிச்சயம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர்னு யாரால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில வந்தாலும், நான் ஒரு சபைக்கு போயிருந்தோம் ரெட்டிங்ஸில். பாஸ்டர் காலை பையா தான் எங்கள் 2 பேரும் அனுப்பிச்சாங்க. அந்த சபையில் போனால் இந்த பாட்டு பாடினாங்க. சில நாட்களாக ரொம்ப நாளாக ரத்தமே சிந்தி சாட்சியாக வாழ்வேன்னா அதுக்கு நான் தகுதியே கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் தகுதியே கிடையாது. ரத்த சிந்தனவர் அவர் ஒருத்தர் தான். ஆனால் சித்தம் செய்யலாம், ரத்தம் சிந்த முடியுமா? அந்த சபையில் இப்படி மாற்றி பாடினாங்க. அதுலேருந்து எனக்கு அந்த அடி பிடிச்சிது. நான் அதுலேருந்து சித்தமாக தான் பாடுறது. ரத்தமே சிந்தி என்னால் வாழ முடியாதுப்பா, ஆனால் சித்தம் செய்து என்னால் வாழ முடியும்பா. ஹல்லேலூயா. பாதரையா அப்படி அவரோட இதில் பாடினாரு. ஆனால் சில பேர் அதை மாற்றி சித்தமே சேர்ந்து, இப்போ வர பாட்டு புக்கெல்லாம் நான் வருது, அதில் சித்தமே சேர்ந்து சாட்சியாக வாழ்வேன். உண்மையாகவே தேவன் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு 3 கேள்வி கேட்டு தான் நான் செய்திக்குள்ளே போக போகிறேன். யார் யார் பைபிள் படிச்சுக்கிறீங்கன்னு இதில் தெரியலாம். தூணாய் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடில் தூணாய் எண்ணப்பட்டவர்கள் யார்? பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடில் தூணாய் எண்ணப்பட்டவங்க யார்? 12 கோத்திரங்கள் இல்லை, 12 கோத்திரம் வந்து பழைய ஏற்பாடில் தான் வருது. புதிய ஏற்பாடு நான் சொல்லுது பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடில் தூணாய் எண்ணப்பட்டவங்க யார்? இல்லை சொல்கிறீங்களா? நானே சொல்லிட்டேன். நீங்கள் யார் யார் பைபிள் படிச்சுக்கிறீங்க, படிக்கலை, படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் நான் பழைய ஏற்பாடில் நம்ம 12 பேருன்றீங்க, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு இல்லை இல்லை. இப்போ பைபிளில் இப்போ படித்து செல்ஃபோனில் வந்து இப்போ அந்த கேம் விளாட்ன பற்றியா, பூண்டு முட்டை, அதில் செல்ஃபோனில் பார்த்து பார்த்து சில பேர் சொன்னீங்க. இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் நான் தான் ஜெயிப்பேன். இப்போ இல்லை, நான் தான் ஜெயிப்பேன்றேண்ணே. எனக்கு ஏசப்பா நேற்று கொடுத்தாரு, அதுதான் நான் எழுதி வச்சுனேன். இப்போ யார் யார் பார்க்கலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்து. தூணாய் எண்ணப்பட்டவங்க கலேத்தியர் 2ஆம் அதிகாரம் ஆதாரமாக அதை பார்த்து நீங்கள் பார்க்கலாம். கலேத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது. தூணாய் எண்ணப்பட்டவங்க யாக்கோப்பு, கேபா, யோவான். ஹல்லேலூயா. கேபான்ற பேர் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யாக்கோப்பு, கேபா, யோவான். ஹல்லேலூயா. இவங்க 3 பேரும் பவுலுக்கு தூணா எண்ணப்பட்டாங்களாம், ஊழியக்காரங்களுக்கு தூணா இருந்தாங்களாம். 2வது கேள்வி, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கையை கொடுத்தது யார்? பவுலுக்கும் பர்னபாவுக்கும் நான் சொல்கிறதுலாம் புதிய ஏற்பாடு தான், பழைய ஏற்பாடு இல்லை. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கையை கொடுத்தது யார்? இல்லை. இப்போ பாருங்கள், செல்ஃபோனை பார்த்து கூட சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கையை கொடுத்தது யார்?
இல்லை. அதே 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் கடைசியில் பாருங்க, படிங்க அத. பர்னபா. அதான் பர்னபா இல்லை, பர்னபாவுக்கு பவுலுக்கு தான் கை கொடுக்குறாங்க. அந்நியோன்யா ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் என்ன பண்ணுறாங்க? கையை கொடுத்துங்க. அதை நான் செய்தியில் கொண்டு வராங்க. யாருன்னு? மழுக்கினவர்களாம், மழுக்கி பேசுகிறவங்களாம். இதெல்லாம் படிச்சிருக்கிறீங்களா நீங்கள்? கை கொடுத்துட்டா கொஞ்சம் இன்பமாக பேசிட்டா சில பேர் என்ன ஆகிடுவாங்க? மழுங்கிடுவாங்க. அதை லாஸ்ட்டில் செய்தியில் எடுத்து போகிறேன். 3வது, உன்னையும் ரட்சித்து கொள்ள திராணி இல்லையேன்னு சொல்லி ரட்சிப்பை தூசித்தவனும் ரட்சிப்பை பற்றி கம்பீரமாக கர்த்தரை மகிமைப்படுத்துறது யார்? கை தட்டுங்க. அவர் கை தட்டுங்க. 2 பேர் திருட சொன்ன 2 பேர் கல்லர்கள். ஒருத்தர் ரட்சிப்பு என்ன செய்கிறாரு? ஈஸியாக அசட்டை பண்ணிட்டார். ஒருத்தர் ரட்சிப்பு என்ன செய்கிறாரு? தேவனை மகிமைப்படுத்துறாரு. அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சா இல்லையா கேள்வியா? நான் பைபிளை படிங்க. பைபிளை படித்து கொஞ்சம் இதை கொஞ்சம் நல்லா ஆராய்ஞ்சோம்னா, நானே கையை வலது கையாக இருந்தாங்க நினச்சேன். பார்த்தா வலது கையை கொடுக்கும்போது அவங்க 2 பேரையும் மழுக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் தப்பிச்சுக்கினாரு, ஒருத்தர் இழுக்கப்பட்டார். இதில் கூட பாரு, சிலுவில் அடிக்கும்போது ஒருத்தர் ரட்சிப்பை வந்து கனம் இல்லாத ஆகிடுச்சு, ஒருத்தர் என்ன செய்யல ரட்சிப்பை பற்றி. இன்னைக்கு நம்ம இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தை வச்சு தான் படிக்க போகிறோம். அதே கல்யாணத்தை 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்களா? எனக்கு அறிவிக்கப்பட்ட தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் ஏவாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும். இல்லப்பா சாய்பா 2:20. அல்லேலூயா. கடைசி வசனம் 20ஆம் அதிகாரத்தில், என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனாலே குமாரனை பற்றி விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அந்த வசனத்தில் முழுதும் பிடிக்கல, ஒன்று மட்டும், என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே. என்ன வசனம் வாக்குத்தத்தம் இந்த ஆண்டில்? எனக்காக கர்த்தர் எனக்காக யாவே செய்து முடியும். அப்போ எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி தான் அந்த நேரத்தில் ஒரு சின்ன கண்ணை மூடி ஜெபமலமா, எனக்காக யாவே செய்து முடித்த தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சு எனக்காக இதை செய்யுங்கப்பா அதை செய்யுங்கப்பானோம். ஆனால் எனக்காக தேவனுடைய குமாரனே ஒப்பு கொடுத்த இந்த காலை வேளையில் தெய்வத்தை பார்த்து ஆண்டவரை துதிப்போம். அந்த சிலுவையை காட்சி நீங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தத்தை நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்க ரத்தத்துக்குள்ள எங்களை இந்த நேரத்துல ஏஷாகதரமா ஓ துரி துராமா நியாக்கரவா பாபா ஓ துரா ஷக்கத்தரபா நீரபா நீரபா. உங்களுடைய வசனத்தை நாங்கள் சிந்திக்க கூடாதபடி, உங்களுடைய வசனத்தை கவனிக்க கூடாதபடி எங்க முன்மொழியும் பின்மொழியும் எங்க செவிகளையும் எண்ணங்களையும் வேற விதமா திசை திருப்புற தீய சக்தியின் கண்ணெல்லாம் இந்த நேரத்துல கத்த குருடு ஆக்குங்கப்பா. ஓ ரகதரமா நீனமா சங்கதரபா. ஓ இதோ பூமியில் அக்கினி போட வந்து அது இப்போதே பற்றி எரியணுங்களே. எங்களுக்குள்ள இருக்கிற சுயங்கள், மாம்சங்கள், ஜென்ம சுபாவங்கள், எண்ணங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா தீய சக்தியின் கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய அக்கினினால எரிங்கப்பா. கர்த்தர் தம்முடைய தூதனை காற்றாகவும் தம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜோலியாக எடுத்து யூஸ் பண்ணுகிற கர்த்தர் அப்படியா இந்த நேரத்தில் நம்முடைய தூதர்கள் எங்கள் மத்தியில வரட்டும், எங்களுக்கு காற்றை போல இந்த இடத்துல வெளிப்படட்டும். அப்பா உங்களுடைய ஊழியர்கள் எங்களை அக்கினியா மாற்றி எங்க மத்தியில எடுத்து யூஸ் பண்ணி உன் நாமத்தை உயர்த்துங்கப்பா. உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிற இந்த எல்லையில கிரியை செய்யற பலவான நாங்க முந்தி இயேசுவின் நாமத்துல கட்டி அதை நரகத்துல தள்ளுகிறோம். சாகாதா ராமா நீ இராதாராபா ஓ நீ ரிதுராபா சந்துரி கபாபாபாபா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். கர்த்தர் கிரியை செய்ததுக்காக கரங்களை தட்டுவோமா? எனக்கு கடந்த வாரத்துல பொங்கல், அந்த சாதா பொங்கல், இனி பொங்கல், சாம்பார் இதெல்லாம் வைக்கிறதுக்கு
ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே முழிச்சிருந்தேன். எனக்கு கொடுத்த சேரீ இன்பமாக இருக்குது. எனக்கு ரொம்ப, நான் இப்போ எங்கே போனாலும் இந்த சேரீயை கட்டின்னு போவேன். ஆனால் இன்னொரு அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த சேரீயை வந்து எனக்கு நல்ல சேரீ தான் கொடுத்தாங்க, ஆனால் உனக்கு கொடுத்த சேரீ தான் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு கொடுத்த சேரீ சுமாராக தாங்குது, ஆனால் பரவாயில்ல நல்லா தாங்குது, பரவாயில்ல நல்லா தாங்குது. ஆனால் இன்னொருத்தவங்க அப்படி சொல்ல, மனப்பூர்ணமாக இந்த சேரீ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அல்லேலூயா. அவள் உண்மையாகவே எனக்கு சிக்னல் கிடச்சிச்சு. எழுதி வச்சதுக்கும் இந்த சிக்னலுக்கு எனக்கு கரெக்டாக கிடச்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய நாமத்தை உயர்த்துற நீய நானும் எப்படி நடைமுறையில கொண்டு வரேன்னு சொல்லி அந்த வசனத்தை மீண்டுமா படிக்கலாமா? அல்லேலூயா. 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுதும் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய விசுவாசத்துல என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்னைக்கு நீங்க நானும் உயிரோட உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. தம்மை தாமே அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம வீட்டுல வர பிரச்சனைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ற ஆளே கிடையாது. அல்லேலூயா. நம்மளுக்குள்ள வர பிரச்சனைக்கு என்ன பண்ணுவோம்? எதுனா ஒண்ணு செஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம தீவி இருக்கிற ஆளு. உங்களுக்கு யாராவது அதை புரிஞ்சுக்க முடியுது? அல்லேலூயா. நம்ம வீட்டில் வர ஒரு சின்ன யாருன்னா நம்மளை திட்டாங்கன்னா உடனே கண்ணீர் வந்துடும். உடனே ஏன் நம்ம வாழணும், நம்ம ஏன் நீ இருக்கணும்னு இறந்து போகிற ஆள் நம்ம, கோவக்காட்சி நம்ம, கோவப்படுற ஆள் நம்ம. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததுனால்தான் நீ நானே இன்னைக்கு பிழைத்து இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய குமாரனை மட்டும் இந்த பூமிக்கு அவர் அனுப்பலன்னா, தம்மை தாமே சிலுவையில ஒப்பு கொடுக்கலன்னா இன்னைக்கு நீ நானும் ஒரு ஆளை உக்காந்துக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, நான் சொல்ல முடியும். ஏன்னா எங்க வீட்டுல ஒரு சின்ன கதை எதுனா சொல்லிட்டானா கூட உடனே எங்களை முயற்சினா வாயவே கூடாது, அப்படிப்பட்ட கோபம். ஆனால கர்த்தர் இன்னைக்கு வாய வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இப்ப சில பேர் நீங்க சொல்லியிருப்பீங்க, நீங்க அதே கேம்ஸுக்கு போனீங்கன்னா, ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா, நான் 3 ஆஸ்பத்திரிக்கு 3 நைட்டு போனேன். என் கண்ணு எதிர்க்கு பாடி போயினே இருக்குது, சாவுகடுகு சாவுகடுகு போயினே இது. ஸ்டாண்டில் நிற்கிற கருப்பு கவர், அப்போ கொரோனா காலம், கவர் போட்டு போட்டு அனுப்புறாங்க. கேம்ஸில் போயிருந்தேன், அந்த அந்த சாவுகடுகு கிட்டே தான் உட்காந்துக்கிறோம், அப்படியே சாவு போயினே இருக்குது. கேம்ஸ் ஆண்ட போய் இந்த சைடு ஒரு சைடு, இந்த சைடு அந்த சைடு போற வேலை வண்டியில் வந்துன்னு இருக்குது. இதுமாரி என்னமா ஆச்சு, இந்த இது குடிச்சிச்சு இந்த பொண்ணு கோவத்தில், என்னமா ஆச்சு, அந்த கொசு மருந்து இது பேர் அதை குடிச்சிச்சு, என்ன ஆயிடுச்சு, அது உள்ள கொண்டு போறாங்க, இல்லை இது பழக்காது, அவ்வளோதான் கொண்டு போங்க பின்னாடி. இப்படியே நிறைய பேரை பார்த்த. உண்மையாகவே இன்னைக்கு நீயே நானே பிழைத்திருக்குன்னு சொன்னா, தம்மை தாமே சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் நீயே நானே பிழைத்து இந்த இடத்துல வந்து அவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும், குடும்பம்னு சொல்ல முடியும். அது யார் யார் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நீயே நானும் உட்காந்துக்கிறேன்னு சொன்னா கர்த்தருடைய ஈவு. தம்முடைய குமாரனை மட்டும் அவர் உனக்கு எனக்கு தரலன்னு சொன்னா இன்னைக்கு நீயே நானும் இங்க உட்காந்து இருக்க முடியாது. அவர் தம்மை தாமே எனக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்ததுனால தான் நீ இயேசுக்காக வாயிறேன்னு நீ சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, எத்தனையோ காரியம் சொல்லலாம், நான் இப்படி வாயிறேன், அப்படி வாயிறேன், அப்படி இருக்கிறேன். இல்ல, தம்மை தாமே ஒப்பு கொடுத்துருவரு. பைபிள் சொல்லுது, மரண பரிந்தலும் அவர் என்ன செஞ்சாரா, தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தெய்வம் ஒரு பணிவிடக்காரா வெளிப்படும் போது நீயே நானும் எப்படி வெளிப்படணும்? இருக்கிறத வச்சு பெருமை பாராட்டலாமா, இல்ல உன் அழகை வச்சு பெருமை பாராட்டலாமா, இல்ல நம்மளோட ஆஸ்தி வச்சு பெருமை பாராட்டலாமா, இல்ல ஒவ்வொரு நாளும் என் கையில இவ்வளவு வருமானத்தை நான் பாக்குறேன், இவ்வளவு வருமானத்தை யார் பார்க்க முடியும் அப்படி வச்சு பெருமை பாராட்டலாமா? இல்ல, தம்மை தாம மிகுந்த அழகு நிறைந்த தெய்வம் உனக்காக எனக்காக அந்த சிலுவையில தொங்கும் போது எல்லா உலகம் முழுவதும் இருக்கிற பாவம் அவர் முகத்தை வந்து மூடுனதுனால அழகு இல்லாத போனாராம். அல்லேலூயா. அழகு நிறைஞ்ச தெய்வம் பிதாவை பார்க்க முடியாத ஏலி லாபான் ஏலின்னு சொல்லி தம்மை அப்படியே பிதாவை நோக்கி கதறும் போது அவர் முகத்தை கூட அவர் பார்க்க கூடாத போச்சான். ஏன்னு கேட்டா உனக்காக எனக்காக. இன்னைக்கு பிதாவை முகத்தை யார் யார் பார்க்குறீங்கன்னு தெரியல, பிதாவை நோக்கி யார் யார் நீங்க ஜெபிக்கிறன்னு தெரியல. பைபிள் சொல்லுது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தை என்ன செய்யணும்,
ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கணும். ஒரு நாமத்தை மட்டும் நீங்க சொல்லிட்டு போயிடக்கூடாது. இயேசு இயேசு இயேசுன்னு பிதாவை நீங்க கூப்பிடணும். ஒரு நாள் பிதா கிட்ட தான் நம்ம போறோம். இயேசு அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க அந்த பூமியில. அதுக்கு தான் உனக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பை சொல்லிட்டு அவர் பிதா கிட்ட போயிட்டாரு. நீங்களும் பிதாவை சொல்லணும். அப்ப தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் எப்படி அவர் வெளிப்பட்டார்னா, பைபிள் லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை சொல்லுங்களா, படிங்களா. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். கீழ் வாசனம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சலை நடுவிலே இரண்டாய் கிழிந்தது. ஹல்லேலூயா. சிறைச்சாலை இரண்டா அந்த சிறைச்சாலை ரெண்டா கிழிந்ததுனால தான் நீ நானே இன்னைக்கு தைரியமா பிதாவை நோக்கி இயேசுவை நோக்கி பரிசுத்தாவை நோக்கி நீ ஜெபிக்கிற. ஹல்லேலூயா. அந்த நாள்ல ஒரு திரை போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கு அண்ணாண்ட தானே செய்யணும், வந்து கும்பிடணும். அதுக்கு அண்ணாண்ட கருவ தானே செய்யணும், கும்பிடணும். உள்ள அந்த திரைக்குள்ள யார் போக முடியும்? ஒரே ஒரு ஆசாரி. அவரு கூட கவுரு கட்டுருவாங்க. அவரு பாவம் எதெல்லாம் செய்துட்டு இருந்தானா உள்ள போனவனு விழுந்துருவார். ஆனா அப்படிப்பட்ட காலத்துல இயேசு பிதாவே என் ஆவியை உனக்குள்ள ஒப்பு கொடுங்கன்னு சொன்னோன்னே அந்த திரைச்சாலை என்ன செஞ்சான்? ரெண்டா கிழிந்தது. இன்னைக்கு அந்த ரெண்டா கிழிந்ததுனால்தான் இன்னைக்கு நீயே நானும் அவருடைய குமாரன் என்று அவர் புத்திர சுவார்த்தின் ஆவியை பெற்று நீ உக்காந்து இருக்கிற. ஹல்லேலூயா. ஆனா அந்த பாக்கியத்தை பெற வரைக்கும் ஒரு பக்கத்துல இருந்தவன் அதை ருசிக்கல. அந்த பாக்கியம் வரப்போகுது சீக்கிரமா. ஒரு பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது. அந்த ரட்சிப்பை பக்கத்துல இருக்கிறான். வலது பக்கத்துல ஒருத்தரணும், இடது பக்கத்துல ஒருத்தவனையும் என்ன செய்யறாங்க? சிலுவையில சேர்த்து அறையிறாங்க. அந்த பக்கத்துல இருக்கிறவனுக்கு அந்த ரட்சிப்பு என்னான்னு தெரியல. இன்னைக்கு கூட நிறைய பேர் சபையில இன்னைக்கு உட்காந்து இருப்பீங்க. இன்னைக்கு இப்ப கூட செய்தி கேட்பீங்க. வீட்டுக்கு போகாட்டியும் அந்த ரட்சிப்போட மகிமை தெரியாத சில பேர் அந்த ரட்சிப்பு என்ன செய்யறாங்க? கடையில போய் செலவு பண்ணுவாங்க. சில பேர் வீட்டுக்குள்ள போய் சாமாவை தூக்கி அடிச்சு சாத்தானுங்களே இதுங்க கிட்ட வந்து மாட்டிக்கணும்னு சில என்னென்ன பேச முடியும் வாய்க்கு வந்தபடியா. பைபிள் சொல்லுது கெட்ட வார்த்தை பேசுறது மட்டும் கெட்ட வார்த்தை இல்லை, புரோஜன இல்லாத வார்த்தை பேசலாம் கெட்ட வார்த்தை தான். உக்காஞ்சிக்கன்னு இந்த கதை அவளை பற்றி தெரியுமா, அவ என்ன படம் வாங்கினா தெரியுமா, இந்த வருஷம் எவ்வளவு நகை வாங்கினா தெரியுமா, வீடு வாங்கினா தெரியுமா, இதெல்லாம் கெட்ட வார்த்தை தான். மற்றவங்களை பத்தி நீ பேசி 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 தூற்றி கொண்டு இருக்கிற என்னது அதெல்லாம் வார்த்தை? கெட்ட வார்த்தை தான். அந்த ரட்சிப்பை தெரியாத இங்க ஒருத்த பேசுறான். அந்த 42 படிங்களா. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இல்ல இல்ல ரட்சிப்பை பத்தி தூசிக்கணும் படிங்களா. அதுக்கு மேல இவன் யூதரடியரா இந்த இடத்துல இகழ்தான் இருக்குது, இன்னொரு இடத்துல தூசித்தான் இருக்குது. ஹல்லேலூயா. நான் யோவான்ல பார்த்தேன், மார்க்ல பார்த்தேன், மத்தேயில பார்த்தேன். எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி எழுதிக்கிறதுலாம் கூட நான் பார்த்தேன். சில இடத்துல வந்து தூசித்தான். அப்ப இன்னைக்கு ரட்சிப்பை பெற்றுன்னு இயேசுவை தூசிக்கிறோமா? அவன் தூசித்ததுனால அவ்வளவுதான். அந்த சிலுவையில அறையப்பட்ட அத்தோட அவன் ரட்சி போயிடுச்சு. இன்னைக்கு சபைக்கு வந்து எத்தனை வருஷங்கள் கணக்கா இருக்கலாம். உன் ரட்சிப்பை நீ பத்திரமா காத்திருக்கிறியா மட்டும் பாரு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளை நினை. நம்ம உண்மையாவே இப்ப ஈஸ்டர் வரப்போகுது, மார்ச் மாசத்துலயே வந்துட போகுது. அப்ப அந்த நாள்ல சிலுவை தியானத்தை 40 நாள் பெருமை பாராட்டி பாஸ்டிங் போடுவாங்க. 40 நாள் பாஸ்டிங் போட்டா மட்டும் அவங்க ரட்சிப்பை புதுப்பிச்சுடுவாங்களா? முடியாது. 40 நாள் அந்த அந்த விரதம், அந்த பாதா போற விரதத்தை சில பேர் அதை கடைப்பிடிப்பாங்க. முடியாது. 40 நாள் பாஸ்டிங் போறதுனால ரட்சிப்பு வந்துடாது. ஆனா நீ ரட்சிப்பு வந்து உன்னோட குடும்பத்துல காத்து கொள்ளணும். இயேசு நாம தூசிக்காத அளவுக்கு காக்கப்படுறிய அப்ப அவங்களுக்கு தான் ரட்சிப்பு வரும். ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி உன் கால் எங்க போய் நிக்குது?
ஞானஸ்தானம் எடுத்து நீ இயேசுவோட பிள்ளைன்னு சொல்லி உன்னை பார்த்து தைரியமா இவங்க சர்ச்சுக்கு போறவங்க இந்த தப்பு செய்ய மாட்டாங்க, இவங்க சர்ச்சுக்கு போற ஆளு இவங்க இதை பண்ண மாட்டாங்கன்னு உன்னை சாட்சியா சொல்றாங்களா? சாட்சி முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சிய பலது பக்கம் ஒரு பக்கம் இருக்கிறவன் அவன் சொல்றான், ஐயோ இந்த கொடுமைக்கு காரணம் நான் இருக்கலாம், இவர் இல்லை, அவரை பார்த்தாடா சொல்ற, அவர் அநீதியான எதுவுமே செய்யல, தப்பு நம்ம தான் செஞ்சோம், இந்த சிலுவை கொடுத்தாங்களே இதுக்கு தகுதி நம்ம, ஆனா அவருக்கு இல்லைன்றான். ஆனா பக்கத்துல இருக்கிற சொல்றான், உன்னை ரட்சிக்க முடியுதா, உன்னை என்னை ரட்சி திட்டுறான். இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு கூட வீட்டுல போ உட்காந்து ஒன்னியும் அவங்களுக்கு நடக்கிற சில பிரச்சனை இப்ப நடந்துச்சுன்னா போ சர்ச்சுக்கு போய் என்னாகுது, வாயில ஈஸியா ஒரு வாயில ஒரு கூச்சம் கூட வராத திட்டிடுவாங்க. தேவ பிரசனத்தை கொண்டு வரது முக்கியம், அதே மாதிரி அந்த பிரசனத்தை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்க உட்காரும் போது ஜெபிக்கிற பத்தியா, ஜெபம் பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ற ரொம்ப முக்கியம். ஆனா ஜெபிச்சவனுக்கு பதில் கிடைக்குது பாரு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீ அந்த ஜெபத்துக்கு பதில் வாங்கினிய, நீ சாட்சியா இருக்கிறியா? உனக்கு இந்த அற்புதம் நடந்துச்சு, இதனால நீ ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபையில வந்து ஒரு அங்கத்தினால நீ உட்காந்துக்கிற, அதுக்கு நீ சாட்சியா இருக்கிறியா? சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை விற்காத. ஹல்லேலூயா. சத்திய வசனம் ஒவ்வொரு நாளும் தேடி வரோம், ஆனா அந்த சத்திய வசனத்தை என்ன செய்யக்கூடாது, நீ விற்க கூடாது. ஸ்கூல்ல போனாலும் வித்துறக்கூடாது, காலேஜுக்கு போனாலும் வித்துறக்கூடாது, வேலையில போனாலும் வித்துறக்கூடாது, நீ எந்த விதத்துல சாட்சியில போனாலும் விற்கிறது தான். ஹல்லேலூயா. அப்ப உண்மையாக பாருங்க, ஒரு கள்ளன் அவன் வந்து திட்டிடுறான், பேதுரு பாருங்க தண்ணியில போய் விழுந்துட்டாரு, என்ன சொல்றாரு, கடல்ல நடந்து வான சொன்னோன்னு என்ன சொல்றாரு, இயேசுவே என்னை ரட்சின்னு சொல்றாரா இல்லையா? இந்த கல்லனை அப்படிதான் சொல்லியிருக்கணும். இயேசுவே வரவங்க போறவங்க திட்டுறாங்க, 3 நாளுக்குள்ள ஒரு கட்டாரத்தை கட்டுவேனாரு, இவரையே ரட்சிக்க முடியாது சிலுவையில் தொங்குறான்னு திட்டுறாங்க, கூட சேர்ந்து இவரும் திட்டுறாரு. இன்னைக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, அவங்களும் திட்டுவாங்க, வெளியில இருக்கிறவங்களும் திட்டுவாங்க, சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கிறவங்களும் திட்டுவாங்க, வெளியில இருக்கிறவங்களும் திட்டுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை 2 தரிசனத்தை காமிச்சாரு. சர்ச்சுக்கு வர்றதுனால யாராருக்கு என்னென்ன புரோஜனம், ஒரு கூட்டத்தாரு புடவை வாங்கின காரியத்தை காமிச்சாரு, ஒரு கூட்டத்தாரு ஒரு இட்லி கடை இருக்குது, இட்லி கடை வச்சுருக்கிறாங்க, சில கும்பல் அங்கே உட்காந்து அப்போ எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. சில வறுமை நிமித்தம் போனால் ஒரு 4 இட்லி கொடுங்க அப்படின்னு வாங்கி சாப்பிடுவாங்க. இது நான் கடைகளை ஹோட்டல்லாம் சொல்ல, கொஞ்சம் நம்ம வீட்டுக்கிட்ட விற்கிற இட்லி, அங்கே வீட்டில் அங்கே உட்காந்துக்கின்னு ஒரு 4 இட்லி கொடுங்க வாங்கி சாப்பிடுங்க. அப்போ அந்த கஷ்டம் வறுமை அவங்க எப்படி இருப்பாங்க, கஷ்டம் வறுமை. ஆனால் இது மாதிரி பலிபீடம் நிற்குது, சர்ச்சுக்கிட்ட வராங்க, அந்த கஷ்டத்தோடு தான் அந்த குடும்பம் வருது. இங்க வந்து உக்காந்து கர்த்தருடைய சத்தியம் அவங்க மேல பட்டு, கர்த்தருடைய பிரசனை அவங்க மேல பட்டு அவங்களோட வாழ்க்கையை எப்படியா மாத்திக்கிறாரு, தங்கம் போல மாத்திருக்கிறாரு, தங்கத்தை வாங்குற அளவுக்கு தகுதியா மாத்திருக்கிறாரு, தங்கம் போல அவங்க வாழ்க்கை மாறத்துக்கு மாத்திருக்கிறாரு, ஆசீர்வாதம் அவங்க வீட்டை தேடி வர்ற அளவுக்கு கர்த்தர் மாத்திட்டாரு. ஆனா ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியல, அவங்களால சாட்சியா மட்டும் வைக்க முடியல. ஹல்லேலூயா. தேவன் அப்படி 2 சாட்சி 2 காரியத்தை அப்படி சத்தியமா காமிச்சாரு. இது ஏதோ ஒரு உங்களுக்கு சொல்லி ஏதோ உங்களுக்கு இது பண்ணிட்டு போறதில்ல, போட்டது இட்லி கல்ல இந்த வறுமையை காட்டினாரு, அவங்க வந்து இந்த பலிபீடத்தை காட்டுறாரு, இங்க வந்து உட்காந்தவனையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில மாறி தங்க குழிஞ்சிருக்கத காமிச்சாரு. அதுக்கு சாட்சி அந்த தங்கத்தை பத்தி காலையில காமிக்கிறாரு, மத்தியானத்துக்குள்ள ஒரு ரிசல்ட் வருது. எவ்வளவு தங்கம் யார் வீட்டுல என்னென்ன சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ அரசாங்கம் இன்னும் 2 சில வருஷத்துக்குள்ள கணக்கிடப்படமா, அந்த தங்கத்துக்கு வரி கட்டப்படமா அப்படின்னு ரிசல்ட் வருது. ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்களோட நம்மளோட குரூப்ல அனுப்புற அந்த சாட்சியை அப்ப உண்மையா பாருங்க, கர்த்தர் நம்ம சபையில இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சபைக்குள்ள இருக்கிறாரு, அவங்கவுங்க வருமானத்துல அவங்கவுங்க ஆஸ்தியில சேர்க்கலையா, ஆலயத்துல வந்து உட்காந்து உடனே ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஆலயத்துல உட்காந்து சத்தியத்தை அவங்கவுங்க மேல விழும்போது அவங்க மேல ஆசீர்வாதம் வந்துருக்குதான். நீங்க யாரா எப்படி எடுத்துருக்கீங்களோ எடுக்காத போறீங்களோ அது உங்க விருப்பம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டிய கடமை எங்க விருப்பம். ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமா சொல்வதா எங்க வேலை, அதுக்கு நாங்க மாறா யாரும் பிரியப்படுத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்ம என்னவா இருக்க கூடாதான், தூசிக்கிறவங்களா இருக்க கூடாதான். அந்த கள்ளன் தூசிச்சானா, தூசித்தவனுக்கு என்ன கிடைக்கல தெரியுமா, பரதேசி கிடைக்கல. ஆனா தூசிக்காத இருந்தவனுக்கு என்ன கிடைச்சது,
பரதேசி. அப்ப இங்க நடக்கிற சத்தியத்தை பேசுறவங்க மேல ஆசீர்வாதத்தை கத்தர் கூறுறதுக்கு ஒரு ஊழியக்காரர் என்னதானே அது நடக்கும். அப்ப அந்த ஊழியரை நீங்க தூசிச்சீங்கன்னா கத்தருடைய ஆசீர்வாதம் வரமா என்ன வரும் சொல்லுங்க நீங்களே, நான் சொல்ல வேணாம். கத்தருடைய ஆசீர்வாதம் வருமா உங்க மேல என்ன வரும்? இந்த புது ஆண்டுக்குள்ள போறோம், வாயை காத்துக்க கத்தர்கிட்ட கிருபை கேளுங்க. ஹல்லேலூயா. எந்த விதத்திலையும் நடத்துறவங்களை நீங்க பேசிட்டீங்கன்னா மோசையை குறிச்சு பேசுனத கத்தருடைய காது கேட்டு இருக்குது. இது நீங்க பேச பேச நான் சொல்றேன், நடத்துறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நடத்துறவங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. சபை நடக்கும், ஊழியர் பெருகும், இன்னும் வல்லமையான ஆட்களை தேவன் கொண்டு வர விட்டாரு. சில இப்ப வரைக்கும் நிறைய போன்கள் வருது, எங்களை வந்து பார்க்கணும், எங்களை வந்து நீங்க நடத்தணும், எங்க மீண்டும் எங்க வீட்டுக்கு வரணும்னு. நாங்க தான் என்ன சொல்லிக்கிறோம், சர்ச்சுக்கு வரவங்களை மட்டும் தான் பார்ப்போம், சர்ச்சுக்கு வராதவங்களை பார்க்க மாட்டேன்னு இப்ப வரைக்கும் பிடிவாதமா இருக்கிறோம். இல்ல நாங்க போய் ஒவ்வொரு வீட்டை பார்த்தோம்னா இந்த இடம் பத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உண்மையாவே கத்தர் இந்த சபையில முகமுகமா கத்தர் பேசி கொண்டிருக்கிறாரு, முகமுகமா நம்மளோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. யார் எந்த நிலைமையில இருந்தாங்க, இப்ப எந்த நிலைமையில இருக்கிறாங்க, யார் எந்த ஆசீர்வாதத்துல இருக்கிறாங்கன்னு கத்தர் ஒவ்வொரு நாளும் திட்டம் தெளிவா கத்தர் எங்களோட பேசுறாரு. இது யாரா நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்ப உண்மையா அப்படி இருக்கும்போது நம்ம சர்ச்சை குறித்து இன்னும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு பல வசதிகளை நம்ம உண்டு பண்ணணும் கோசம், பல வாய்ப்புகளை நீ தகுதியா பலமுள்ளவர்களா மாறணும் கோசம், தூத்துறவங்களும் தூசிக்கிறவங்களும் அந்த கல்லணை போல நம்ம அகப்பட்டோம்னா ஒண்ணு நஷ்டம் நம்மளுக்கு இல்லை, நஷ்டம் இயேசுக்கு இல்லை, பரதேசி கிடைக்காத நம்மளுக்கு போயிடும். இப்ப வந்து உட்காந்துக்கிற ஒரே நோக்கமும் எதுக்காக உட்காந்துக்கிறோம் அதை மட்டும் நினைச்சு பார்க்க முடியுமா? எதுக்காக உட்காந்துக்கிறோம்? ஒவ்வொரு வாரம் வந்து நம்ம சுத்திகரிக்கும் போது, பரிசுத்தமாக படும்போது, தேவ ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு வாரம் வரோம். அப்ப நம்மளுக்கு பரதேசி வேணுமா வேணாவா? பக்கத்துல இருக்கிற அந்த 43ஆம் அதிகாரத்தை படிங்களா? படிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று. மேல் வசனம் சொல்றான். இயேசுவே, மேல் வசனத்தை படிங்க. இயேசுவை அவன் நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜெபம்! நீங்க உங்களுடைய ராஜ்யத்துல போகும்போது என்ன செஞ்சீங்க நினைச்சருங்க. உடனே அவர் பதில் கொடுக்கிறார், படிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. இது கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கு அந்த இடத்துல இழப்பாயிடுச்சு, இன்னொருத்தருக்கு பரதேசி கிடைச்சிச்சு. அப்ப உண்மையாவே நீ நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம். உன்னை கொடி என்ற கொடி ஏன் சபையை உருவாக்குனார்னா இன்னும் அநேகரை உருவாக்குறதுக்கு தான் சபை. இன்னும் அநேகர் என்ன செய்யணும், கட்டி எழுப்புறதுக்கு தான் சபை. நீ இன்னும் பல சொல்லிக்கணும், தூக்கி திரிஞ்சுக்கணும், வந்தவங்களை வெளியே தோட்டிக்கணும். இதுக்காக சபை இல்ல. தூசிக்கிற காரியத்தை இந்த நாள்ல இருந்து என்ன செய்யணும், விட்டு ஒழிக்கணும். ஹல்லேலூயா. நடத்துறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீ கொடுத்துதான் ஆகணும். நீ கொடுக்கனால கர்த்தர்களை கொடுக்க வைப்பாரு. ஹல்லேலூயா. உண்மையாக கர்த்தருடைய ஆராதனை தேவ சமூகத்துல சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற ஆசீர்வாதம் தான் உன் மேல வருது, உன் வீட்டுக்குள்ள வருது. உன் ஆசிரியா அந்தஸ்தியா நகை நெட்டு எல்லாம் வாங்க வைக்குது. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர இரவெல்லாம் தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஊழியரை கனப்படுத்த நீ தெரிஞ்சுக்கொள்ளு. ஹல்லேலூயா. இரவு நேரம் முழுவதும் எனக்கு தூக்கம் இல்லை. தேவ சமூகத்தில் நின்று நான் வந்து இன்னைக்கு பேச நான் அதுக்கேற்ற தகுதி கிடையாது. அவர் பேசுறா ஒழிய நான் பேச முடியாது. ஹல்லேலூயா. நான் வாழா இருக்கணும், பேச்சு உங்களுதா இருக்கணும்னு 2 நாளா இந்த டைரிய தேவ சமூகத்து முன்பாக விரிச்சு இந்த வார்த்தை உனக்கு தகுதியாப்பா நீ பேசுப்பான்னு சொல்லும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்து இதை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கொடவஸ்காரிய தூசிச்சாங்க சொல்ல இல்ல, இப்ப இந்த கல்லன் தூசிக்கிறானா இல்லையா? நீ சொல்லுங்க. இது யாரை குறிச்சு பேச வேண்டியது வரமா? நீங்க சொல்லுங்க. கர்த்தர் அந்த கல்ல என்ன செய்யறான், தூசிக்கிறான். அதே மாதிரி ஒருத்தவங்க படமானவங்க மன மகிழ்ச்சியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நம்ம ஆண்டவர் சமூகத்துல சிம்பிளா வாங்கினாலும் இங்க இருந்து வாங்குறிய அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. இவங்களுக்கு இந்த வருஷம் நம்ம ஏசி சபையில பேண்ட்டும் கிடைக்கல, சட்டையும் கிடைக்கல, சாரி தான் கிடைச்சது. அன்னைக்கு 250 ரூபாய் 500 ரூபாய் தருவார்.
அதை எடுத்துன்னு வந்து எங்கள் பணத்தோட அந்த பணத்தை எடுத்துன்னு ஆசீர்வாதம் வைப்போம். இப்போ வரைக்கும் அந்த கனத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருந்தாருங்க. ஒரு நாள் பணம் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே முடியாது. பணத்துக்காக ஒருத்தருக்கிட்ட கை நீட்டுதான் கிடையாது. கர்த்தர் அப்படியே நடத்துறாரு. அப்போ அந்த பணத்தை வந்து கனப்படுத்த தெரிஞ்சதுன்னா செய்கிறார். அப்போ நம்ம ஒருத்தருக்கிட்ட ஒரு நாள் கை நீட்ட மாட்டோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை வச்சுனே இருப்பாங்கன்னா கர்த்தரை நம்ம கனப்படுத்த தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இயேசுவை நோக்கி அவன் அமையவரா, இயேசு பதில் கொடுத்துனா செய்யறாரு. அவனை பரதேசியில அன்னிக்கிட்டுனாரு. இன்னைக்கு நீ நானும் நம்மளுக்கு 2 பேர் பைபிள் சொல்லுது, 2 பேர் மாவு அரைப்பாங்க. 2 பேர் மாவு அரைப்பாங்க, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஒருத்தன் மாவு அரைப்பான், ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஒருத்தன் இங்க நட்டுச்சா இல்லையா? நீங்களே சொல்லு, கொஞ்சம் பதில் சொல்லுங்களா. ஆமே இல்ல சொல்லுங்களா. ஒருத்தர் கைவிடப்படுவாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 2 பேர் வயல்ல நடந்துட்டு போறாங்க, வயல் வழியா நடந்துட்டு போறாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, ஒருத்தன். அதுதான் இது. அதே போல ஒரு அம்மா வந்து என்ன செய்யறாங்க, ஒரு அந்த வசந்த பாருங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம தூசிக்க கூடாது, மகிமைப்படுத்தணும். அவங்க மத்திய 20ஆம் அதிகாரம் 21 இதே வார்த்தை அந்த அம்மா கேட்குறாங்க, ஜெபம் பண்றாங்க. 20-21 படிங்களா, தரந்து விடுமா. அந்த அம்மா கேட்ட ஜபம் மத்திய 20ஆம் அதிகாரம் 21 இருக்குது. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துல என் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் எங்க உட்காரணும், இன்னொருத்தர். இது எங்க நடக்குது, சிலுவையில போய் நடக்குது. அந்த அம்மா கேட்டாங்களா இல்லையா? ஒருத்தர் வலது பரிசல் இருக்கணும், ஒருத்தர் இடது பரிசல் இருக்கணும்னு கேட்குறாங்க. இது சிலுவையில கரெக்டா 2 பேரும் கொண்டு போய் சிலுவையில அரைகிறாங்க. அந்த அம்மா ஜபம் கேட்கப்படுச்சா இல்லையா? ஒருவேளை அவங்க பையனா கூட இருக்கலாம், ஆனா பைபிள் அப்படி சொல்லலை. ஆனா நான் ஒரு கற்பனையில சொல்றேன். அந்த அம்மா வந்து ஜெபிக்கிறாங்க. என்னன்றாங்க, ஆண்டவரே உங்க ராஜ்யத்துல என் 2 பசங்க என்ன செய்யணும், ஒருத்தவங்க வலது பக்கத்துல இருக்கணும், ஒருத்தவங்க இடது பக்கத்துல இருக்கணும் ஜெபம் பண்றாங்க. இந்த ஜெபமாக பட்டது சிலுவையில் அவரை கொண்டு போகும்போது அதே மாதிரி இந்த சைடு ஒரு கல்லனையும் இந்த சைடு ஒரு கல்லனையும் சிலுவையில் அறையிறாங்க. அவங்க ஜெபத்துக்கு பதில் அங்கதான் கிடைக்குதா எனக்கு ஆனா தெரியல. உனக்கு யார் பைபிள் படிச்சு எனக்கு புரியல. அப்ப உண்மையாக பாருங்க, அவங்க எப்படி சொன்னாங்களோ வலது பக்கம் இடது பக்கம், அதே மாதிரிதான் வலது பக்கமும் சிலுவையில் அரைக்கிறாங்க, இடது பக்கமும் சிலுவையில் ஒருத்தனை அரைகிறாங்க. அப்ப உண்மையாகவே ஒரு தாயா இருக்கிறவங்க எதுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கலையோ அந்த பிள்ளையோட ரட்சிப்புக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணி ஆகணும். இயேசு சிலுவையில் போகும்போது அநேக தாய்மார்ங்க மார்ல அடிச்சு அழுகுறாங்க. அப்ப அந்த சிலுவை ரத்தம் ஊத்தின்னு அவர் என்னன்றாரு, ஸ்திரியே எனக்காக நீ அழாத, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக. இந்த நாள் உனக்காகவும் பிள்ளைகளுக்காக என்ன செய்யணுமா, அழுகுற ஒரு தாயா நீ மாறணும். அதுக்குதான் தேவரா சொல்றாங்க, நான் தாயா மாறலன்னா என் தேசம் என்ன ஆயிடும், பாயா போயிடும். அப்ப நீ தாயா மாறலன்னா ஒரு ஜபிக்கிற ஒரு தாயா நீ மாறணும். அந்த சிலுவைக்கு முன்பாக மரியாளும் அந்த யோவானும் அழுது கொண்டு நின்று இருக்கிறாங்க. இயேசு சிலுவையில பாத்தீங்கன்னா, ஸ்திரியே அதை பாரு உன் பையன், யோவானே அதை பாரு உங்க அம்மா சொல்றதா இல்லையா? அந்த லாஸ்ட் நேரத்துல கூட 5 ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரு. அவங்க அம்மாவே பார்த்து, பெண்ணே அதை பாரு உன் பையன், என்னை பார்த்து அழுவாத, நான் அவரோட ஒரு இது, நான் அவருக்குள்ள போறேன், இப்ப உன் பக்கத்துல இருக்கிறதான் உன் பையனா நீ மாத்திக்கணும், நீதான் இவங்க அம்மாவை மாத்திக்கணும்னு 2 பேருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையாக நீ என்ன செய்யணும், உன் ரட்சிப்பும் உன் பிள்ளைகளோட ரட்சிப்புக்காக நீ ஜெபிக்கணும். அந்த கல்லன் வந்து ஒரு கல்லன் தூசித்தான், இன்னொரு கல்லன் மகிமைப்படுத்துறான். பாருங்க, அவன் 2 பேரும் 2 விதமான ஜபத்தை பண்றாங்க. ஒருத்தவன் ரட்சிப்ப பெருசாவே எண்ணல, ஒருத்தவன் ரட்சிப்ப காத்து கொண்டான். இன்னைக்கு நீ தேவ பிள்ளையா இருக்கிற நீ என்ன செய்யணும், உன் ரட்சிப்பை காக்கணும்னா எப்படியாவது நம்மளோட வாயை என்ன செய்யணும், காக்கணும். நாவு நெருகிற நெருப்பான், யார் வீட்டையாவது கொளுத்திடாது. யாக்கோப்புல எழுதிருக்குது, உன் நெருப்பு என்ன செய்யும், நாக்கு என்ன செய்யும், அந்த நாக்கு சக்கரத்தை எப்படின்னா அடக்கி அதை ஆளத்தக்கதா நீ காத்துக்கொள்ளு. அதேதான் யோபு சொல்றாரு, அவர் வானத்துல இருக்கிறாரு, நீ பூமியில இருக்கிற, உன் வார்த்தை என்னவா இருக்கணும்,
சுருக்கமா இருக்கணும். உன் பேசத்துல என்ன செஞ்சுக்க, அப்படி சுருக்கமா காத்துக்க. அதனால உனக்கு என்ன செய்யப்படும், உனக்கு பலன் கிடைக்கும். அப்ப உண்மையாவே நீ வீட்டுல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்க வார்த்தை என்ன செய்யணும், சுருக்கமா காத்துக்குனா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ யாரையும் தூசிக்காத. உன்னையே நிறைய பேர் தூசிட்டு இருந்தா கூட அவங்களை நீ அதே மாதிரி தூசிக்காத, பேசாத. அதை தள்ளி விட்டுட்டா கூட கர்த்தர் எல்லாத்தையும் மாத்த அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. அவ ஃபர்ஸ்ட் அது நம்ம ஃபர்ஸ்ட் ரட்சிப்பை காத்துக்கணும்னா கர்த்தர் நம்மளுக்கு பரதேசியை தருவார். ரெண்டாவதாக நம்ம பார்ப்போமா, ரட்சிப்பை காக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ரட்சிப்பை காக்கணும்னா அதே மத்திய 20:26 ஒரு வசனத்தை படிச்சலாமா? உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். ஹல்லேலூயா. அந்த அம்மா வந்து கேக்குறாங்க, அந்த அம்மா கையை நான் துண்டா விட்டேன். அந்த அம்மா கேக்குறாங்க, என் பையன் இந்த இடத்துலயும் வலது கையிலயும் என் பையன் இந்த பக்கத்துல இருக்கணும். அவர் சொல்றாரு, இது என்னால கூடாது, இது என்னால முடியாது. நானும் அவர் அமிச்ச அதிகாரத்தில் தான் இங்க வந்திருக்கிறேன். அவரு என்ன அவங்க கூப்பிட்டாரு, நான் போயிடுவேன். நான் வந்து உன்னை கட்டாயப்படுத்தி இங்க உட்காருமா இங்க உட்காருமா சொல்ல முடியாது. யாரு முழுமையா முதுமையா பெரிய ஆளா இருக்க விரும்பினா அவன் பணிவிட காரணாயிரு. ஃபர்ஸ்ட் நீ முதுமையா முழுமையா இந்த இடத்துல நான் வந்து இங்க மைக்க புடிச்சு நிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ யாரா இருக்கணும், பணிவிட காரணம். நான் அப்படிதான் இருந்தேன். என்னோட வாழ்க்கை ஃபுல்லா நான் மைக்க பிடிச்சுன்னு பாட்டு பாடி 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 பாருங்க என் லிசை எவ்வளவு அழகா பாடுறேன் பாருங்க. அந்த ஊழியர்கிட்ட போய் நான் ஒரு நாளும் எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க எனக்கு கூட நான் கேட்டதில்லை, அவரும் எனக்கு தந்ததில்லை. என் வேலை என்ன, எப்படின்னா இந்த ஊழியத்துக்கு நான் ஒரு தூணா நிற்கணும், இந்த ஊழியத்தை நான் எப்படின்னா கட்டணும், இந்த ஊழியத்துக்கு எப்படின்னா பலப்படுத்தணும். இந்த வேலை என் வேலை. பாயம் அடிக்கிறது, இடத்த கூட்டுறது, அந்த லைட்டை போடுறது, அந்த ஸ்பீக்கர் வைக்கிறது, இதுதான் என்னோட வேலை. பணிவிட அதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம யாராரு கர்த்தர் உயர்த்தணும், யூஸ் பண்ணணும், என்னை பலப்படுத்தணும். இது மாதிரி நானும் ஒரு நாள் வந்து இந்த பிரசங்க பில்ல நிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும், பணிவிடக்கார. பணிவிடக்கார யாரு? ஹோட்டல்லாம் பாத்துக்கிறீங்களா? என்ன செய்வாங்க சொல்லுங்க, என்ன செய்வாங்க? எல்லாம் ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க, ஆனா வாயை திறக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவாங்க, துடைப்பாங்க, அந்த சாப்பிட்ட தட்டனை செய்வாங்க, எடுத்துன்னு போவாங்க, தண்ணி எடுத்துன்னு தருவாங்க. இதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கணும். இப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் ஊழியக்காரமா மாத்துவார். ஹல்லேலூயா. யார் யார் விசுவாசிக்கிறோம்? அது இயேசு சிலுவையில போறப்ப செஞ்சாரு. யார் சொல்ல முடியாது? என்ன செஞ்சாரு? காலை கழுவினாரு, அவர் மேல வச்சிருந்த துண்டு எடுத்து என்ன செய்யறாரு, உடைச்சாரு. அப்ப பணிவிடை செஞ்சாரா இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அது 27ஆம் வசனம் படிங்களா? உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க கடவன் விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஹல்லேலூயா. முழுமையாய் இருக்க விரும்பினா ஊழியக்காரனாய் இருக்கணுமா? ஊழியக்காரனா என்ன? நம்ம ஏதோ ஊழியக்காரன் சொன்ன யாருங்க ஊழியக்காரனா என்ன? எங்களை போல வெள்ளை போட கட்டிக்கின்னு வெள்ளை ஜீப்பா போட்டுக்கின்னு பாருங்க நான் ஊழியம் செய்யறேன் பாருங்க பாருங்க நான் ஊழியம். இவங்க தான் ஊழியக்காரனா? சொல்லுங்களா, ஊழியக்காரனா என்ன? வேலை செய்யறது. இப்போ முதலமைச்சர் நம்ம சொல்றல, அவர் என்ன செய்யறாரு, தேசத்துக்கு வேலை செய்யறாரு. ஊழியக்காரன் தான் அவரை சொல்ல முடியும். அப்ப ஊழியக்காரன்ற லிஸ்ட் என்னன்னா வேலை செய்யறவங்க. ஃபர்ஸ்ட் பணிவிடக்காரனுக்கு என்ன இருக்கணும், தாழ்மை இருக்கணும். எப்படி ஒருத்த வந்து ஹோட்டல்ல சாப்பிடும் போது அவன் இப்படி கை நோங்குவான், ஆனா அவன் என்ன செய்யணும், அவன் கை நோங்கினால நானும் கை நோங்குறேன், அவன் வேலை போயிடும். அப்ப அவன் என்ன செய்யணும், தாழ்மையை கத்துக்கணும். நோங்கினாலும் சரிண்ணா சாரிண்ணா தண்ணி தெரியாத ஊற்றிச்சுண்ணா சரி நான் அடுத்தாடி அப்படின்னா அவன் போய் அவன் அந்த ஹோட்டலோட மேனேஜர்கிட்டயோ அந்த ஹோட்டலுக்கு தலைவர்கிட்டயோ சொல்ல மாட்டான். தாழ்மையை கற்றுக்கினான். அவன் அடிச்சா இவன் அடிச்சானா ஹோட்டலு ரெண்டாயிடும், அவன் வேலையை போயிடும். தாழ்மை இருக்கணும். ரெண்டாவது ஊழியக்காரனா இருக்கணும்னா ஒப்பு கொடுக்குங்களா இருக்கணும். நீ ஊழியக்காரனா இருக்குன்னா ஒரு வேலைக்காரனா இருக்குன்னா அந்த வேலையில போய் என்ன செய்யணும், அடிப்படையா சின்ன வேலை கொடுத்தாலும் பெரிய வேலை கொடுத்தாலும் என்ன செய்யணும், செஞ்சிட்டுனா அந்த வேலை செய்யற அந்த அதிகாரி அந்த எஜமான் என்ன செய்வாரு சொல்லுங்க, சிம்பிளா கொடுத்த அந்த சம்பளத்தை அதிகரிச்சிடுவார். அதே தான் சபை. அந்த வேலை கொடுக்குறவங்கிட்ட நம்ம அதிகாரம் பண்ணா நம்மளுக்கு கிடைக்குமா? நான் ஒரு வாட்டி ஒருத்தர் பேர் கேள்விப்பட்டேன். ஒரு வாட்டி அவர் வேலைக்கு போய்கிறாரு. வேலையில் இருக்கும்போது அந்த சீலிங் அந்த பால் சீலிங் இதுல அது அப்படியே பிச்சுக்குன்னு உக்காந்து இந்த ஓனர் மேலே விழுந்துச்சு. இப்போ வேலை செஞ்சவர்
கூடுமான அளவு யாருன்னா ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா ரோட்டில் போனால் கூட இப்படி விழுந்துட்டாங்கன்னா நம்ம தூக்க மாட்டோமா? யாருன்னா எதுனா அடியில் மாட்டேன்னா கண்டிப்பாக தூக்கும். நம்மளுக்கு அது மாதிரி ஒரு ஃபீலிங் தான். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் கூட யாருன்னா வேலை செஞ்சாங்கன்னா ஓடி போய் ஒரு வேலை செய்யணும். சில பேர் வேலை செஞ்சிருந்தா கூட கால் மேலே கால் போட்டுன்னு நல்லா செல்போம். இப்போ கால் மேலே கால் எனக்கு சுவராகுது. எங்கள் அம்மாக்குறாங்க ஊழியக்காரங்க, அவங்களாம் வேலைக்காரங்க. அப்போ உண்மையாக பாரு, இன்னைக்கு நம்ம ஒருத்தங்க நம்ம வீட்லேயே ஒரு வேலை செஞ்சா உனக்கு ஹெல்ப் பண்ண போனா இல்லைன்னா உனக்கு எப்படி முதுமையான இடத்துல வைப்பாரு. ஒரு நல்ல இடத்துல நிறுத்துவாரு. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, வாயை வளர்க்காத, நீ காதை வளர்த்தனா கூட இரவு கம்பளை. எங்கள் வீட்டில் அந்த நாள் பழமொழி. நானே நினச்சேன் இரவு கம்பெல்லாம் கடிக்கணும், ஆனால் கண்டிப்பாக கடிக்கலை. வாயை அமைதியாக பட்டுந்துலாம் இருந்துச்சு. அதே எப்படி தருவாங்க இரவு கம்பளை? அப்போ உண்மையாக பாரு, வாயை வளர்க்காத காதை வளர்த்துறா இரவு கம்பெல்லாம் கடிக்கும், வாயை வளர்க்காத கற்று கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா பசங்களுக்கு நிறைய அம்மாவை எடுத்து வைக்கிறாங்க. வீட்டில் போடுறதுக்கு ஒரு கம்பளி, வெளியில் போகிறதுக்கு ஒரு கம்பளி, வீட்டில் போடுற ஒரு கொலுசு, வெளியில் போகிற ஒரு கொலுசு, வீட்டில் போகிறது சின்ன மோதிரம், வெளியில் போகிறதுக்கு பெரிய மோதிரம், வீட்டில் போகிறதுக்கு ஒரு மாட்டில், வெளியில் போகிறதுக்கு ஒரு மாட்டில். ஆனால் எல்லாம் எடுத்து வை. நான் வேலை செய்ய மாட்டேன். நான் வேலையா உனக்கு செய்யணும். மீறி காட்டா ரொம்ப மிஞ்சி போயிடுச்சுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுனாலும் ஒரு வாடி கொடுக்குங்க. ஒரு 2 வாடி செஞ்சு சொல்லிப்பாரு, சோர்ந்து போயிடுங்க. ஆனால் நான் ஒரு கிராமத்தில் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கரண்ட் ஆஃப் பார்த்து தான் நான். சில பேருக்கு அதுக்கு சொல்லலை, சாராதா ஜெபம் பண்ண தருவாரா தரமாட்டாரா? நீயே போடலாம் கூட. யாருன்னா உன் கையில் ஒரு 2000 கொடுத்த ஒரு 2000 கொடுத்தா என்ன செய்யணும்? அதை எடுத்து நம்ம வச்சு ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 200 அந்த 2000 எடுத்து பீச்சுக்கு போனோம். இல்லைன்னா அந்த 2000 துணி கடைக்கு போனோம். என்னம்மா அதுக்காக உனக்கு பணத்தை கொடுத்து நீ நல்லா கொழுத்து போட்டா பீச்சில் இருக்கிற 50 ரூபா பிளைட்டு 50 பேர் வீட்டில் வாங்கினா அந்த பஜ்ஜி எத்தனை பஜ்ஜி சொல்லலாம்? அங்கே போனால் நல்லா 5 பஜ்ஜிக்கு இங்கேருந்து வீட்டில் ஓடுறீங்க. எங்கள் பீச்சு சாப்பிட்றது 5 பேருக்கு 5 பிளேட் வாங்கினா என்ன ஆகுது? 250 ரூபா ஆகுது. இப்போ எவ்வளோ தெரியல, 50 ரூபாவா 70 ரூபா தெரியல. நேற்றுலாம் வந்து எவ்வளோ தெரியல, 50 ரூபா தானா? அவ பார்த்து தின்னூருக்கு வந்து வாயில போய் சாப்பிட்ற ஒரு பழகுது அவரு. அவன் உண்மையா பாருங்க, ஒரு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. நாளைக்கு எழுந்தா என்ன சாப்பிடுவோம்? அந்த நிறைய பேர் கட்சியில கூட பசங்க போய் என் தலைவர் வரணும் குதிக்குதுங்கள. நாளைக்கு நம்ம வீட்டுல என்ன நடக்குன்னு கூட தெரியல. தலைவர் என்னத்தான் சொல்றது? தலைவருக்காக ஜபிக்கிறவங்க கிடையாது, அங்க போய் சும்மா கொடி தீக்கி காட்டுறவங்க. இந்த தலைவர் வரணும். அப்ப உண்மையாவே ஜெபம் பண்ண கத்துங்க. அதே போல வீட்டுல வேலை செய்யலாம், பாரப்பட கத்துங்க. அல்லேலூயா. எங்க வீட்டுல நாங்க 3 பேர் பெண்கள் தான். ஆனா எங்க அம்மாவை உட்கார வச்சு நாங்க தான் வேலை செய்வோம். அதே மாதிரி எங்க அம்மா செஞ்சிருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். 12 வயசு தான் வச்சு குடத்தை தூக்கி போட்டு தண்ணி அடிச்சுன்னு வா. குடத்தை தூக்கி அடிப்பாங்க, கையிலலாம் கொடுக்க மாட்டாங்க. தூக்கி இப்படி விசிற வச்சு தண்ணி அடிச்சுன்னு வா. துணி மூட்டி இப்படி தூக்கி போட்டு துணி துவைச்சுன்னு வா. இப்படிதான் சொல்லி கொடுத்து வேலை கத்து கொடுத்ததுனால யாரும் எங்களை என்ன செய்ய முடியாது. இது சோம்பேறி. நேற்று பார்த்தினா அந்த 5 துணி மூட்டாங்க, இது வீட்டில் போனா இது வேலையா செய்யுதுன்னு எங்க வீட்டில் யாரும் சொன்னதில்லை. காரணம் எதாம்மா, ஆரம்பத்தில் கொடுத்த அந்த எங்களுக்கு கஷ்டம் தான். அந்த ஆரம்பம் பார்த்தா இவளா எனக்கு தாய் நினச்சிருக்கு, 4 கூட இருந்திருக்கு. எனக்கு அவ்வளோ ஒரு கசப்பா இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த தாய் கத்து கொடுத்த ஒரு பாடம் தான் இன்னைக்கு எங்களை நல்லவங்களா மாற்றி இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு துணி சில லேடிஸும் கூட ஒரு நாள் துணி சேர்த்தா அவ்வளோதான். எனக்கு அந்த வாஷிங் மிஷின் இப்படி பார்த்துனே இருப்பேன். 3 ஷிஃப்ட் வாஷிங் மிஷினுக்கார சொல்லிட்டு போயிட்டான், 3 ஷிஃப்ட் துவைச்சா வாஷிங் மிஷினை போயிடுன்னு. போனா விட மாட்டேன், ஆனால் நான் 3 ஷிஃப்ட் துவைக்காத விட மாட்டேன். என் வீட்டில் 5 துணி இருக்கக்கூடாது. வேலைக்காரங்க. அப்ப நீ வேலை செய்யற வேலைக்காரங்கள தான் என்ன செய்வாரு? கர்த்தர் கனப்படுத்துவார். நீ முழுமையான இடத்துல நிற்ப. உன் வீட்டு உள்ள எல்லாத்தையும் வச்சுக்கின்னு நம்ம வீடெல்லாம் ஊரெல்லாம் சுத்தினா பைபிள் சொல்லுது, நீ உலகம் முழுவத சுத்தினாலும் உன் ஆத்துமா நஷ்டப்படுத்தினா அதனால என்ன? வீட்டுக்குள்ள பார்த்தா அப்படி திரும்பி பார்க்க முடியாது அவங்களோட கஷ்டத்தை. வீட்டுக்குள்ள அவ்வளோ காரியம் இருக்கும். யார் யார் எப்படிங்கிறாங்க தெரியல, அவங்களுக்கு மனசாட்சிக்கு தான் தெரியும்.
நிறைய பெண்களாக நம்ம இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்குள்ள கஷ்டம் தெரியும். ஆனால் சில பேர் வீட்டை வச்சு, நான் ஒரு பார்த்துக்கிறேன் ஒரு சகோதரி வீட்டுக்குள்ள அவ்வளோ போனால் கிச்சனாண்டா அவ்வளோ அழுக்கு இருக்கும். அந்த கிச்சனில் சில பேர் அந்த பொங்கி 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 ஊற்றல அந்த கேஸ் இதுவே அதுவே ஒரு அடுப்பாக இருக்கும். அந்த பொங்குதுல சாப்பாடு அது ஊற்றி அதுக்கு மேலே ஒரு அடுப்பு, அதுக்கு மேலே ஒரு அடுப்பு ஆகிடும். ஏன்? தொடைக்காதனால. அப்போ உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தர் என்ன விரும்புகிறேன்னா வேலைக்காரங்க ஒப்பு கொடுத்தவங்களா மாறணும். இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்தில் வந்துட்டோம், ஒரு குடும்பத்தை பண்ணுறோம், நம்ம ஒரு வேலைக்காரங்க நம்ம குடும்பத்தை நடத்த ஒரு பொறுப்புள்ளவங்களா மாறணும். நம்ம ஒரு இப்போ 50 ரூபாய் மாவு வாங்கினா கூட நீ அப்படியே குண்டால பெருகி வராது. அதை 2 கிளாஸ் அரிசி போட்டுப்பாரு, ஒரு மிக்சியில் கூட ஒரு 2 பேருக்கு 2 கிளாஸ் அரிசி 2 நாளைக்கு அந்த மாவு வரும். நைட்டு போய் ஊற வச்சு காலையில் அரைச்சி வச்சிட்டாலுமே உடனே தோசை ஊற்றணும். ஏன்னா நைட்டு அது அரிசி புளிச்சிது இல்லை, காலையில் அரைச்சி உடனே சுட்டுடலாம். ஆனால் 5 ஒரு 4 பொட்டலம் போய் சாப்பாடு வாங்கினது, டிஃபன் வாங்கினது, இதெல்லாம் உண்மையாக மாற்றணும். இன்னும் யார் அதெல்லாம் மாறாதுக்கிறீங்கன்னு தெரியல, பார்த்துக்க. நானே சொல்லி நிற்கிறேன் வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி. அவன் உண்மையாகவே வேலைக்காரங்க உங்கள் குடும்பத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா நீங்கள் மாறணும். 3வது அதே 28 படிங்களா, அதே வசனத்தில் ஹல்லேலூயா. 3வது ஜீவனை கொடுக்கறதுக்காக இயேசு வந்தார். அப்ப நீங்களும் இயேசு உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டாரு. நீங்க என்ன செய்யணும்? அநேகருக்கு உங்க ஜீவனை கொடுத்தாவது என்ன செய்யணும்? மீக்கிறவங்களா மாறணும். உங்க ஜபத்துக்கு நீ சோர்ந்து போயிடக்கூடாது, நீ கொடுக்குற நன்மையை குறித்து சோர்ந்து போயிடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல, நீ நன்மை செய்யும் போது என்ன செய்யாத, சோர்ந்து போகாத நன்மை செய். அப்ப அவரு தான் ஜீவனை கொடுக்க முடியும். ஆனா நீ என்ன செய்யலாம்? ஒருத்தருக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியாவது இயேசு கிட்ட கொண்டு வரலாமா, வரக்கூடாதா? சாயந்தரம் மீட்டிங் இருக்குது, யார் யார் எத்தனை பேர் ஜீவனை கொடுத்தாவது போய் நேரத்தை எடுத்தாவது போய் கொஞ்சம் தொண்டாவி போகக்கூடாது. வாக்கா நான் வாண்ணா உட்கார வைக்க யார் யார் தெரியல, அப்படி செஞ்சு பாருங்களா. ஒரு வாட்டி அவங்க அசனை பண்ணுவாங்க, வரமா 2வது வாட்டி அசனை பண்ணுவாங்க தான். ஆனால் 3வது வாட்டி நம்ம என்ன செய்யணும்? சொல்லி தான் ஆகணும், ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். ஒரு ஆட்டோ சேஜாவது போட்டு என்ன செய்யணும்? கொண்டு தான் வரணும். அவன் ஊழியர் செய்ய நீ விரும்புறன்னா நீ என்ன செய்யணும்? கொல்றதுக்கு போகக்கூடாது, அந்த ஜீவனை உருவாக்க போகணும். ஹல்லேலூயா. அந்த ஆத்துமாவை நீ உருவாக்கணும். அந்த ஆத்துமா வந்து ஒரு நாள் வந்து உட்காந்துச்சுன்னா அன்னைக்கு கேட்குற அன்னைக்கு ஒரு அசட்டா இருக்கும். ஆனா கர்த்தர் அவங்கள சந்திச்சுட்டாருன்னா அந்த ஆத்துமாவை தான் ஜீவனை கொடுத்து இங்க உட்கார வச்சிருவாரு. ஹல்லேலூயா. அப்படி ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுக்குற ஆளா நீ மாறணும், ஆத்துமாவை எடுக்கிற ஆளா மாறக்கூடாது. நம்ம வீட்டில் யாராவது ஞானஸ்தானம் இல்லாத இறந்துட்டாங்கன்னா நீ துக்கப்படணும். அதுக்காக நம்ம அந்த செத்து போன உருவத்துக்காக சொல்ல, அந்த ஆத்துமா நான் ஞானஸ்தானம் இல்லாத நரகத்துக்கு போயிடுச்சே சாமின்னு அப்படி துக்கப்படணும். அவன் 3வது நீ ஜீவனை கொடுத்தாவது என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் 3 காரியம். படினக்காரனுக்கு தாழ்மை இருக்கணும், ஊழியக்காரனுக்கு ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிப்பு. 3வது ஜீவனை கொடுக்க நீ அர்ப்பணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் காரியம். அப்படிப்பட்டவங்களுக்கு பரதேசில பைபிள் சொல்லுது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்ற ராஜ்யத்தில் என்ன செய்ய பிரவேசி அப்படின்னு 2 தூதர்களை நிறுத்தி கர்த்தர் கையில் கொடுத்து வரவேற்று இந்த இடத்துல நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது ஃபர்ஸ்ட் வசனமும் உங்களுக்கு ரொம்ப சோர்வுக்குள்ளான மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. கலேத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்போ படிங்களா. தூணா யார் இருந்தது? ஃபர்ஸ்ட் ரட்சிப்பை நம்ம தூசிக்க கூடாது, ரட்சிப்பை மகிமைப்படுத்தணும். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்தியா ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து. ஹல்லேலூயா. மேல் வாசனம்னா எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தேவன் ஒரு கிருபை கொடுத்திருப்பாரு. ஒரு சிலர் பாட்டு பாடுவாங்க,
ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. ஒரு சிலருக்கு நல்லா ஜெபிப்பாங்க. அவங்கவுங்களுக்கு அதை என்ன செஞ்சிருப்பார் கர்த்தர், கிருபை. எனக்காக தானே யாவும் செய்யணும்னு சொன்னீங்க, அதானே இப்ப ஜெபம் பண்ணிக்கிறீங்க. இப்ப எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அங்க என்ன ஜெபம் பண்ண, அங்க என்ன பார்த்தோம், எனக்கு தம்மையே ஒப்பு கொடுத்த இயேசுவை பார்த்தோம். இங்க எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைய. அப்ப உனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்ன செய்யணும், மொத்தவங்க பார்க்கணும். உனக்குள்ள என்ன கிருபை, உன்னை பார்க்கும்போது தெரியும், இந்த பாப்பாக்குள்ள இந்த கிருபை இருக்குது, இதை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. உனக்கு அளிக்கப்பட்ட கிருபைய அவங்க பார்த்து என்ன செய்யறாங்கன்னா தூணா நிறுத்துறாங்க. அப்ப உண்மையாக உங்க வீட்டுல உங்களுக்கு இருக்கிற பிள்ளைங்க ஒரு தூணா இருக்கணும். அதே போல சபைக்கு விசுவாசி யாரா இருக்கணும், தூணா இருக்கணும். பைபிள்ல ஒரு வசனம் கூட சொல்லப்படுது, ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு என்ன பேர் வச்சாங்க, பழைய ஏற்பாடுல எபினேசர் ஒண்ணு, இன்னொரு தூணு பெத்தேல் ஒண்ணு, இன்னொரு தூணு. நான் எதிர்பார்க்குற தூணு, ஒரு தூணை எதிர்பார்க்குறேன். ஒரு தூணை நிறுத்தி அவருக்கு இந்த பேருன்னு சொன்னாங்க. அந்த பேரை சொல்லுங்க பாங்களா. எபினேசர் ஒரு தூணு, பெத்தேல் ஒரு தூணு, இன்னொரு தூணு தெரியலையா இருக்கா? போவாஸ்னு ஒரு தூணு தெரியுமில்ல, போவாஸ் ஒரு தூணை நிறுத்தி இந்த தூணு பேர் என்னது, போவாஸ். அல்லேலூயா. அப்ப உண்மையாக பாரு, போவாஸ் ஒரு தூணா தான் இருந்தாங்க. ரூத்துக்கு என்ன ஆனாங்க, ஒரு தூணா. அப்ப உண்மையா பாருங்க, என் தேவனை எனக்கு இந்த ஆதியாகத்துல சொல்லாத விட்டுட்டேன் நான். யாக்கோப்பும் கேபாவும் யோவானா எப்படியா இருந்தாங்களா, தூணா இருந்தாங்களா. இன்னும் எல்லாருக்கும் சோர்வாயிடுச்சா, உற்சாகமா இருக்குதா, நிறுத்திடலாமா செய்தியா? இல்லை எல்லாம் எல்லாம் தலையை கீழே போட்டுக்கிட்ட பார்த்தா பேசுறது நல்லா இல்லை பழகுது. அப்போ அதில் பேச மாட்டேன். அப்படி சொன்னாட சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகலாம் நான் பேச மாட்டேன். கர்த்தர் சொன்னதை சொல்லிதான் அவன். பாருங்க, தூணாக யாக்கோப்பையும் கேபாவையும் யோவானையும் கர்த்தர் நிறுத்தி அங்க சொல்லப்படுது. ஆதியாகத்துல 33ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் படிங்களா. இந்த 49 அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே சிறிகளை விவாகம் பண்ணியதானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தூணு கண்காணிக்கும். இரண்டாவது தூணு அதே வசனத்துல 50 நம்முடனே ஒருவரும் இல்லை பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பேர் பெற்றது. இரண்டாவது தூணு சாட்சி. ஃபர்ஸ்ட் தூணு என்ன செய்யும், கண்காணிக்கும். இரண்டாவது தூணு சாட்சி சொல்லும். ஒரு நாள் இன்னைக்கு நம்ம துதிக்கக்குள்ள என்ன வச்சுக்கிறாரு, தேரைய வச்சுக்கிறாரா. இன்னைக்கு நீ துதிக்காத போக மறந்து போவியானா கல்ல என்ன செய்யும், துதிக்கும். அதுதான் இந்த கல்லை நிறுத்தி சாட்சியா நிறுத்துறாங்க. அல்லேலூயா. குவி அந்த நாள்ல யாருன்னா தப்பு பண்ணானா கல்லை தூக்கி அடிச்சு என்ன செஞ்சிருவாங்க அவங்கள. இந்த நாள்ல மண்ணு நோண்டி பதிக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி பதிப்பு இல்லை. எப்படி பதிப்பாங்க, கல்ல குவிலா நிறுத்தி. அதுதான் அவ கல்ற. அவ பாருங்க, அந்த கல்லை நிறுத்தி இந்த தூணை பாரு. அவ 52 தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கு நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. அல்லேலூயா. அந்த கல்லு சாட்சி, இந்த தூணும் சாட்சி. அப்ப உண்மையா பாருங்க, லாபான் 2 மகளை யாக்கோபு கல்யாணம் பண்றாரு. அவங்க அந்த காலத்து இந்த காலத்துல போன் இருக்குது, வண்டி இருக்குது, வரலாம் போலாம். ஆனா லாபான் வந்து யாக்கோபை பார்க்கறதுக்கு 3 நாள் ஆச்சான். இப்ப முன்னே நானும் நீயும் மறைஞ்சிடறோம்.
என் பிள்ளைங்க உன் கூட வராங்க. ஆனா இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணா கூட இந்த தூணு தான் சாட்சி. ஹல்லேலூயா. இப்ப கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்யறாங்க? ஒரு சாட்சி சொல்றாங்களா இல்லையா? கணவன் மனைவி உங்களை விட்டு யாரும் என்ன செய்யக்கூடாது? உங்க நடுவுல வேற ஒருத்தர் வரக்கூடாது. இது கர்த்தர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தான் சாட்சின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்றாங்க. அவ உண்மையா பாருங்க, கடவுளுடைய பிள்ளைங்க யாரு சாட்சி இருக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தரே சாட்சி. ஹல்லேலூயா. உன்னை யார பார்த்து யார் உனக்கு நியாயம் செய்யறாங்களோ இல்லையோ, யார் நியாயம் செய்வார்னு நினைக்கிறீங்க? யார் நியாயம் செய்வார்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் நியாயம் செய்வார். ஏன்னா அவர் எப்பயுமே எப்படியா இருக்கிறாரு? அக்கினி தூணாகிறாரு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியா இருந்தாரு? அந்த தூணு முன்ன போகும்போது தான் ரதம் பின்னாடி வருது. அவர் எப்படி வர்றாரு? பலமா வர்றாரு, பலசாலிகளை கொண்டு வர்றாரு, வீரர்களை கொண்டு வர்றாரு. எவ்வளவு விதமான கத்திய என்னென்ன கொண்டு வந்தாரு தெரியல. ஆனா ஜனங்க எதுவுமே துன்பாங்க. ஒரே ஒரு தூணு தான் அவளை காப்பாத்துச்சு. ஹல்லேலூயா. நம்மளும் ஒருத்தர் காப்பாத்துவார். யாரா நம்புறீங்க? யாரு உனக்காக நாயை என் பக்கத்துல நின்று எனக்கு யாருன்னா நியாயம் செய்ய மாட்டாங்களா? என் வீட்டு உள்ளே ஒரு அநியாயம் நடக்குது, என் குடும்பத்துல ஒரு அநியாயம் செய்யறாங்களே, என் சொந்த பந்தமே எனக்கு அநியாயம் பண்ணிக்கிறாங்களே, அப்படி நீ பெருமூச்சு விடலாம். நீ எத்தனை சபை ஏற எடுத்திருக்கலாம், எத்தனை அங்கலா இப்படி தேவன் எடுத்து சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தரே சாட்சி. ஹல்லேலூயா. கர்த்தரே சாட்சி. அந்த அக்கினி தூணே சாட்சி. உனக்கு முன்ன நிக்கிற அந்த அக்கினி தூணு எப்போது எழுதி கொண்டு இருக்குது. அந்த ரதம் அந்த தூணை ஒன்றே செய்ய முடியல. ரதம் வருது, பைபிள் சொல்லுது. அந்த ஜனங்களை அனுப்பிச்சுட்டு தூதர் முன்ன போனாராம். எகிப்து பின்னாடி வருதுன்னு பார்த்தோன்னே அதே தூணு விலைக்கு எகிப்துல பின்னாடி நினைச்சான். எகிப்தியருக்கு முன்ன இஸ்ரவேலுக்கு பின்னாடி. ஹல்லேலூயா. 40 வருஷம் அவங்க நடந்து போறாங்க. அந்த அக்கினி தூணு மேக சம்பவமாகவும் அக்கினி சம்பவமாகவும் கர்த்தர் கூடவே வந்தாராம். ஹல்லேலூயா. அவ உண்மையாகவே கர்த்தர் ஒரு தூணாய் உனக்கு நிப்பாருன்னா எந்த பொம்பளும் எப்படிப்பட்ட மந்திரமோ இந்த அமாவாசை நாளா இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சூரியமோ இது வரைக்கும் உனக்கு பண்ணிருக்கலாம், இன்னமும் பண்ணலாம். உனக்கு முன்ன இருக்கிற அக்கினி தூண் அது எரிக்கும். ஹல்லேலூயா. உனக்கு முன்ன இருக்கிற அந்த அக்கினி அவளை சந்திக்கும். உனக்கு இது வரைக்கும் எந்த சாட்சி சொல்லாத எத்தனை நபர் கூட எழுதிருக்கலாம். ஆண்டவரே ஒரு சாட்சியா நின்று கர்த்தரே சத்தியம் வரா வெற்றி தரல தெய்வமா இருப்பார். ஹல்லேலூயா. அந்த லாபானுக்கு கர்த்தர் செய்யறாரு. யாக்கோபு சொல்லி அனுப்புறாரு, என் 2 பிள்ளைகளுக்கு நீ எந்த துரோகம் பண்ணாலும் கர்த்தரே கண்காணிப்பாரு. ஒரு இந்து மனுஷன் சொல்றான். லாபான் என்று தேவ பிள்ளை இல்ல, ஒரு இந்த ஆளு. அவரு சொல்றாரு கர்த்தரை கண்காணிப்பாரு. கர்த்தரை பாரு, இந்த தூணை உனக்கு முன்ன நிறுத்துற, இந்த தூணுக்கு நீ சாட்சி சொல்லணும் அப்படி சொல்றாரு. அப்ப நீ நானும் உன் வாயில யாருன்னா உன்னை அபாயமா நடத்தினவனா, உன்னை கஷ்டமா நடத்தினவனா, உன்னை ஒருத்தர் வேற மாதிரியா நடத்தினவனா, நீ என்ன சொல்லணும்? எனக்கு முன்ன இருக்கிற தூணுக்கு நீ பதில் சொல்லணும் சொல்லு. ஹல்லேலூயா. நான் ஒரு பையனுக்கு தைரியமா சொன்னேன், எங்களுக்கு இந்த காரியம் நீ பண்ணல, இந்த அக்கினி தூண் உன்னை சந்திக்க. வசனம் அதிகாரம் சர்வத்தை நெறிப்ப தேர்தலை நெறிப்ப சாத்துருடைய சகல வல்லமையோ மேற்கொள்ள நான் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அதிகாரத்தை நீ யூஸ் பண்ணா நீ கோய, அதிகாரத்தை யூஸ் பண்ணா நீ வீரன். அப்படி அதிகாரத்தை யூஸ் பண்ணி என்ன செய்யணும்? நம்மளுக்கு முன்ன இருக்கிற சத்துரை முறியடிக்கணும், நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிற சாத்தானை முறியடிக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள பூந்து நம்மளோட வாழ்க்கை பாய் பண்ணிக்கிறானா அவனை முறியடிக்கணும். எந்த தீய பழக்கத்தை நம்மளால விட முடியலையா அந்த அசுத்தாவை என்ன செய்யணும்? உனக்கு முன்ன இருக்கிற அந்த தூணை வச்சு நீ அதை முறியடிக்கணும். எனக்கு முன்ன இருக்கிற தூணுக்கு நீ சாட்சி தான் சொல்லி ஆகணும்னு சத்துரை பார்த்து நீ கட்டளையிடணும். ராமா நீரதா தேவா சந்தரமா ஓலி ரேபராமா நீரக்கரமா பாபா. இந்த அமாவாசை நாட்கள நம்மளுக்கு விரோதமா என்னென்ன காரியங்கள் சத்துரு எந்த விதத்துல எந்த மனுஷன் மூலமா எழுமனாலும் கர்த்தருடைய தூணை வச்சு நீ அபயம் இடும் போது கர்த்தர் உனக்கு எனக்கும் சாட்சியா நிற்பாரு. ஹல்லேலூயா. அந்த 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு தூணு பார்ப்போமா? எழுந்து புறப்பட்டு பதான் அரமிலே இருக்கிற 28 22 நான் தூணா நிறுத்தின இந்த கல்லு வீடாகும். ஃபர்ஸ்ட் தூணு சாட்சி, 2ஆம் தூணு வீடு. நான் வீடு
தேவனுடைய வீடு ஆகணும். ஹல்லேலூயா. நம்ம கூட சில நாட்கள ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் வேணும், ஆலயம் வேணும் ஜெபிக்கிறோமா இல்லையா? நம்ம ஆலயத்தை வீடு ஆக்குறதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கணும். இவன் சொல்றான், நான் தூணா நிறுத்தின இந்த கல்லு என்ன ஆகணும்? தேவனுக்கு வீடானு யாக்கோபு அவங்க சொல்லிட்டு போறாரு. அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்படுது. யார் கட்டினாங்க அந்த ஆலயத்தை சொல்லுங்களா? அவர் அங்க சொல்லி அதை ஜெபம் பண்ணி அந்த எண்ணெய் அந்த கல்லை நட்டு அது ஜெபிக்கிறாரு, அது மேல எண்ணெய் வாத்துறாரு. ஆனா இந்த கல்லு தான் வீடான்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அந்த இடத்துல வந்துதான் ஆபிரகாம் பலிட்டாராம், அந்த இடத்துல வந்துதான் தாவீது பலிட்டாராம், அந்த இடத்துல வந்துதான் சாலமு வீட கட்டினான். ஹல்லேலூயா. அப்ப உண்மையா பாருங்க, யாக்கோபு சொன்னத கட்ட நிறைவேற்றினாரா இல்லையா? ஆனா வீடு கட்டுறவங்க ரத்த சிந்தனை வச்சு கட்ட மாட்டார். ஹல்லேலூயா. யுத்தத்தை செய்யாத அமைதியான ஒரு மனுஷன் வச்சுதான் வீடை கட்டுவார். தாவீது வீடை கட்டணும்னு ஜெபிக்கிறார் ஒரு இடத்துல. இப்ப நம்மளுக்கு இன்னும் டைம் ஆகுதுனால எழுதி வச்சுட சொல்ல மாட்டேன். தாவீது சொல்ற 1 நாளாகத்துல இப்ப எடுத்தால 1 நாளாகத்துல 2ஆம் வசனம் 22ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும்படி அவன் விரும்பினான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்தை என்ன செய்யாத, கட்டாத. உனக்குள்ள ஒரு வெகு நாளுக்கு அப்பால ஒரு குழந்தை பிறக்கும், அது அமைதி உள்ள குழந்தை. அந்த குழந்தைய வச்சுதான் நான் என்ன செய்ய போறேன், இந்த ஆலயத்தை கட்ட போறேன். அப்ப உண்மையாகவே கர்த்தருடைய ஆலயம் வந்து ஈஸியா வந்து அப்படின்னு எங்களுக்கு சர்ச்சுக்கு கட்டிடுவோம், இப்படி இங்க ஒரு பொருள் வச்சிடுவோம், இப்படி நடந்துறன்னு சொல்றதுல ஈஸி. ஆனா அது நடக்கிறது என்ன ஆகும், கஷ்டம். அப்ப நம்மளுக்கு ஒரு வீடு வரணும்னா நீங்க என்ன செய்யணும், யுத்த மனிதர்களா இல்ல ஒரு அமைதியுள்ள மனிதர்களா கர்த்தருக்காக எழும்பினா கட்டிடலாம். ஹல்லேலூயா. சாலமு போல ஒரு அமைதியுள்ள மனிதன் எழுந்தினான். ஆனா யுத்த மனிதர் சேகரிச்சான். சகலத்தையும் வெள்ளிக்கு வெள்ளியும் தங்கத்துக்கு தங்கமும் கட்டைக்கு கட்டையும் சேர்த்து வச்சதுனால அந்த ஆலயம் வந்து பிரம்மாண்ட ஒரு பெரிய ஆலயமா டிஸ்கவரிங் சேனல்ல கூட போட்டுச்சு. அந்த ஆலயத்தோட தங்கம் இப்பயும் பூமியில புதைஞ்சு இருக்குதுன்னு சொல்லி டிஸ்கவரிங் சேனல்ல காமிச்சாங்க. அந்த நாள்ல கட்டின ஆலயம் தங்கத்திலே எல்லா கோல்டுலயே சாலமோன் ஆலயம் கட்டினார். அப்ப உண்மையாகவே கர்த்தர் நம்மளுக்கு செய்வார். ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்களா? சாட்சி 11. அப்பொழுது ஒலிவே முகவாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர் ஆனவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்திரவிலே பாக்கியவனாயிருந்தும் பெத்லகேமிலே புகை பெற்றிருக்க கடவாய். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் போவாஸ் சொல்றாரு, இங்க இருக்கிறவங்க நீங்க தான் என்ன செய்யணும், எனக்கு சாட்சின்றாரு. ரெண்டாவது அங்க இருக்கிற மூப்பர்கள் என்ன செய்யறாங்க, 10ஆம் அதிகாரத்துல போவாஸ் சொல்றாரு, இந்த ஸ்திரீ என்ன செய்யணும், நான் கொல்ல வேணும்னா நீங்க எல்லாம் எனக்கு சாட்சி சொல்லணும். ரெண்டாவது மூப்பர்கள் சொல்றாங்க, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசி வசனத்துல போவாஸ் சொல்றாரு. இப்ப போவாஸுக்கு அங்க இருக்க மூப்பர்கள் சொல்றாங்க, நாங்க சாட்சி தான். அவ உண்மையாகவே கர்த்தருக்கு நீ சாட்சியா இருந்துட்டா அநேகர சாட்சி உங்களுக்கு எழுப்பிடுவார். ரெண்டாவது ஆலயத்தை கட்ட ஒரு துடிப்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்ம வீட்டை கட்டுவார். நம்ம வீடெல்லாம் இடியாதுன்னா நான் சொன்ன பில்டிங்கை சொல்லல, குடும்பங்கள் கலையாத ஆண்டவரை ஓன்ற ஒரு கட்டி வைப்பார். உன் வாஞ்சை எதுவா இருக்கணும், ஆலயத்துக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு சர்ச்சை நடக்குதுன்னா இன்னைக்கு வந்ததுமே சர்ச்சை அப்படியே நடந்துடாது. இதுக்காக என்ன கட்டுறாங்கப்பா, காலையில ஜெபம் செய்யறாங்க. அப்போ அது நீ ஆலயத்தை கட்ட டிவி இருக்க ஆள் என்ன செய்யணும், ஜெபம் செய்யற ஆளா மாறணும். காலையில அது இன்னும் வந்து 6:30 மணிக்கெல்லாம் இங்க ஜெபம் செஞ்சீங்க. அந்த ஜெபமாக பட்டு தான் இந்த எல்லையில இருந்த சத்துருலாம் கர்த்தர் முறியடிச்சாரு. அப்ப ஜெபம் வந்து பயங்கரமானது. அப்ப நீயும் நானே செவிக்கும் போது தான் ஒரு ஆலயத்தை கட்ட முடியும். அதுதான் சாலமோனை குறிச்ச அமுதி என்ன காட்டுது, ஜெபத்தை தான் காட்டுது. தாவீதை குறிச்சு என்ன யுத்தத்தை சொல்றாரு, அவர் சேகரிக்கிறாரு. இவரு என்ன பண்றாருன்னா அமுதிய கர்த்தர்கிட்ட ஒரு வேண்டுதல் பண்றாரு. என்ன வேண்டுதல் பண்றாரு, வரத்துக்கும் போறதுக்கும் வழி தெரியாதவன்பா நானு, நீ ஞானத்தை கொடுத்தாதான் இந்த மக்கள் எல்லாம் நான் என்ன செய்ய முடியும், எப்படி இவர்களை பலப்படுத்தி நடத்த எனக்கு ஞானத்தை தான் செய்ய முடியும். ஆலயத்தை சீக்கிரமா நம்ம ஒரு இடத்துக்குள்ள போயிடலாம்.
அப்போ இன்னைக்கு சர்ச்சில் வந்து சாதாவா வந்து உக்காந்துட்டு போற ஆளா நீ இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னே நேற்று தான் செய்யணும், செபிக்கணும். இப்போ நாங்கள் நேற்று எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணோம், அங்கே ஒரு ஜெபம் பண்ணோம், அப்போ முந்தா நாள் ஒரு ஜெபம் பண்ணோம், அதுக்கு முந்தின நாளும் இது லீவு நாள் சொல்லிட்டு நம்ம வீட்டில் தூங்குறதுக்கு கர்த்தர் விட மாட்டார். ஜெபிக்கிறவங்களை எதிர்பார்ப்பார், ஜெபம் பண்றவங்களை தேடுவார். ஜெபிக்க வந்தவன்னா எந்த அளவுக்கு இந்த சபைக்காக நீ ஆலய கட்டணும், இப்படி நடக்கணும், நாளைக்கு ஆராதனை இப்படி நடக்கணும், நாளைக்கு விசேஷமா இருக்கணும், ஆண்டவர் இந்த இலையில இருக்கிற ஆவிலாம் நீங்க சுட்ட எறிக்கணும், அப்படி நீ அபயம் விட்டு ஆலயத்தை கட்ட அதுக்குன்னு ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும் போது தான் நம்ம வீட்டை ஒரு நாளை கட்ட செய்வார், கட்டி கொண்டு இருப்பார். கத்த ரெண்டாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாட்சி, ரெண்டாவது ஆலயத்தை கட்டுறவங்களா. மூணாவது சுருக்கமா சொல்லி நான் முடிச்சிடறேன். கலேத்தர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கடைசியை படி. கை கொடுத்து நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. ஹல்லேலூயா. எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்து. அப்போ உண்மையாகவே கை கொடுக்கறவங்களை பார்த்து உடனே நீங்க மயங்கிடாதீங்க. கொரோனா காலத்தில் ஒருத்தருக்கு கையை கொடுக்கணுன்ட்டாங்க. எங்க இருந்துச்சு கொரோனா? கையில் இருந்துச்சு. அதனால்தான் ஒருத்தருக்கு கொரோனா காலத்தில் கையும் கொடுக்குவான், நான் கிட்ட போகாது, அந்த வச்சு ஊமலை படித்தான், உனக்கு கொரோனா வந்துடும், இப்படி எவ்வளோ பயம் காமிச்சாங்க. சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு கை கொடுத்து ஹாய் நல்லா இருக்கிறியா, பார்க்காதவங்க கூட பார்த்த மாதிரி வந்து பேசுவோம், ஹாய் நல்லா இருக்கிறியா, உங்கள் வீடு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, எவ்வளோ உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம், சில பேர் அப்படி ஈஸியாக கேட்டுருவாங்க, எவ்வளோ உங்கள் பேங்க்கில் பணம் இருக்குது, என்ன வேலை செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, இப்படிலாம் கேட்டு நயவஞ்சனமா. இன்னைக்கு ஃபோன் நம்பரை கொடுக்கறதுக்கு நம்ம உஷாராக இருக்கணும். ஃபோன் நம்பர் மூலியமாக கூட நிறைய பேர் பணத்தை என்ன செய்கிறாங்களா எடுத்துக்கிறாங்க. அப்போ உண்மையாகவே ஒரு பாசு சொன்னாங்க, ஃபோன் நம்பரை கொடுக்குது பயமாகுதா, இதனால தான் நீ போடுவா யாரை பேசுனாங்க நான் எடுக்கலை, இந்த நம்பர் தானே உன் நம்பர், இதுமேல் நான் கரெக்டாக எடுக்கிறேன். அவன் பாரு எவ்வளோ உஷாராக இருக்கிறாங்க. அப்போ நம்மளும் உஷாராக இருக்கணும். அப்படி போட்ட உடனேயும் நானே எனக்கு தெரியாது உண்மையாக இப்போ தான் பயபக்திக்குரிய ஆள் நான் நினச்சேன், நான் தான் ஏமாறுற ஆளுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபோனை போட்ட உடனே போய் எடுத்துருது. அவன் உண்மையாகவே ஒரு ஃபோன்லேயே ஒரு பயங்குது. ஒரு மனுஷன் கை குத்துட்டான்னா நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போயிடுத்து, நாளைக்கே அவங்கள போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுத்து, இதெல்லாம் நல்லது இல்லை, வாழ்க்கைக்கு பெரிய ஆபத்து. ஹல்லேலூயா. நானும் இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன், இத்தனை வருஷம் கிராமமாக போகிறேன், அங்கே போய் எங்கே உட்காரமோ அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போக மாட்டேன். அந்த கிச்சன் வரைக்கும் போயிட்டு என்ன இருக்குதா வீட்டில், டிவி இருக்குது, சோட் கஸ் இருக்குது, நல்ல புது பீரோ இருக்குது, என்ன அதுக்குறது, இது நம்ம வேலை கிடையாது. நீ பார்த்துட்டு வந்தோடனே உன் கண்ணை அப்படியே கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிடுமா, இல்லை நீ கேட்குறியா அக்கா எவ்வளோக்கா அந்த பீரோ கேட்ட உனக்கு கச்சிடுமா. அவன் உண்மையாகவே மழிக்கிறவங்க இருப்பான். ஹல்லேலூயா. அவ பாருங்க, பர்னபாவுக்கும் பவுலுக்கும் ஒருத்தர் கை கொடுக்குறான். பர்னபாவையும் பவுலையும் இந்த ஊழியத்துக்கு நான் பிரித்து எடுக்கிறேன்னு சொல்லி 2 பேர் மேல கையை வச்சு கர்த்தர் ஊழியத்துக்கு பிரித்து அனுப்புறாரு. இங்க நடக்கிற அநியாயத்தை நீங்க பாருங்க. அதே வசனத்துல கலேத்தர் 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் படிங்களா. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கும் வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தாதினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். கீழே 13 படிப்பா. மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுமுண்டான். ஹல்லேலூயா. அவர்களோட மாயத்தினால யார் வீட்டுட்டாரு? 2 பேர் ஊழியக்காரங்க. 2 பேர் மேல கையை வச்சு இந்த கனமான ஊழியத்துக்கு நீ இவரை போனன்னு சொல்லி அழைச்சிட்டாரு. இதுல ஒருத்தர் தோத்துட்டாரு. அப்ப நம்ம தோத்து போலாமா? கணவன் மனைவி 2 பேரும் தான், நடுவில் யாருன்னா வந்து உங்க வீட்டுக்காருக்கு தெரியாத எனக்கு இவ்வளவு பணத்தை கொடு, எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அதுவும் நாங்க ஊழியத்துக்கு போயிட்டோம், அவங்க அந்த அக்கா நல்லா பேசுறாங்க, இந்த அக்கா நல்லா பேசுறாங்க, இந்த அக்கா எனக்கு நல்லா இது வாங்கி தந்தாங்க, இந்த அக்கா மழிந்துவே நான் விழக்கூடாது. கர்த்தர் உனக்கு எனக்கு என்னவா இருக்கிறாரு? நடுவர் நியாயம் செய்வார். நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை, சர்ச்சுக்கு வந்தோம், ஆராதனை உட்காந்தோம், ஹாய் பாய் அவள்தான் போயின்னு இருக்கணும். அதுக்கு 2 யார் இருக்கணும்? நம்ம கூட கர்த்தர் தான் இருக்கணும். ஊழியம் எங்க போனாலும் சரிதான், அங்க இருக்கிற போன் நம்பர் கூட நம்ம வாங்கக்கூடாது. நம்ம வேலை அது கிடையாது.
நம்ம பார்க்குற முகத்தை நம்ம பார்க்குறோமா, இவங்க எங்க அவங்க வீட்டுக்குள்ள தான் இவங்க இருக்கணும். இந்த அக்கா வந்து என் வீட்டுக்குள்ள பூந்துடக்கூடாது, நானும் இன்னொரு வீட்டுல என்ன செஞ்சிடக்கூடாது, பூந்துடக்கூடாது. அப்போ உன்னோட மயக்கத்துல யாருமே செய்யக்கூடாது, சிக்கன்றக்கூடாது. இந்த பர்னபா விழுந்துட்டாரா இல்லையா பாருங்க, கையை கொடுத்ததுனால வந்தா வேதனை. அப்ப கையை கொடுக்கறதுனால ஒரு வேதனை வருதுன்னா, குடுக்கல் வாங்குதல் வாங்க எவ்வளவு வேதனை வரும் கொஞ்சம் யோசிக்கணும். சில சச்சுகளை வந்து கூட என்ன செய்யக்கூடாது, குடுக்கல் வாங்குதல் கூட வாங்கக்கூடாது. சச்சுல அப்படி நீங்க கட்டுப்பாடா நம்ம இருப்போம்னா சச்சு உடைக்காத மக்கள் அப்படி வச்சிருக்கலாம். குடுக்கல் நம்ம வாங்குதல் பண்ணிட்டாலும் இப்ப நீங்க கொடுத்துறீங்க, அவங்க வாங்கிடுறாங்க. இப்ப அவங்களால கொடுக்க முடியாது போயிடுச்சுன்னா உங்க முகத்தை பார்க்க அவங்க என்ன செய்வாங்க, அப்ப இதான் வெக்கப்படுவாங்க. அப்ப ரெண்டாவது அவங்க சர்ச்சுக்குள்ள வர முடியாது. அப்ப குடுக்கல் வாங்குதல் கூட சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இது யாரு, ஒரு ஊழியக்காரு. இவரோட வேலைன்னா பவுலுக்குள்ள நிற்க வேண்டியவர். அந்த அந்தியர்களா இருக்கிறவங்க பேச வந்தாங்க, இந்த ஊழியக்காரர் வந்துக்கிறாங்க பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்தவங்க கையை கொடுக்கும் போது கஞ்சரை காட்டாங்க. பைபிள் சொல்லுது கண்ணிலே காட்டுவாங்க. சில பேர் கண்ணிலே இப்படி உருட்டி இப்படி காட்டுறதுலயே சில பேர் ஜாக்கிரதையா இருப்பாங்க. கஞ்சரை காட்டி நம்ம வெளியே போறவங்க இருக்கிறாங்க தெரியுமா, நான் போறேன் நீ வா. அப்ப உண்மையாவே கடவுளுடைய பிள்ளைங்க இதெல்லாம் அறியணும். நம்ம கிட்ட ஒருத்தவங்க நல்லா பேசிட்டாங்க கூட விழுந்துடக்கூடாது. நம்ம கிட்ட இவங்க நல்லா பையன்கிட்ட சொல்லிட்டு உடனே அவங்க கிட்ட நம்ம எதுவும் கேட்டக்கூடாது. நம்ம தெய்வம் பெரியவர், நம்ம தெய்வம் நல்லவர். ஒரு நாள் நம்ம கஷ்டம் இருக்கும், ஒரு 2 நாள் இருக்கும், நீ ஜெபிச்சு பாரு, பயங்கரமான காட்டு உங்க வீட்டுல இருக்கிற போடுவாரு. இந்த தரிசனத்தை அப்படி காட்டினாரு. ஒரு 3-4 பேர் இட்லி இருக்கிற கடையில உட்காந்து இந்த கஷ்டத்துல இருக்கிறத காட்டினாரு. ஆனா இங்க பலிபீடம் இருந்தது, இங்க சச்சுல வந்து உட்காராங்க, இங்க ஜெபிக்கிற வசனம் அவங்க மேல படுது. அந்த கஷ்டத்தோட வந்தவங்க கர்த்தர் ஆசீர்வதித்து தங்கத்தையா கொடுத்து அவங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். அந்த நிலைமை காமிச்சார். இயேசு அவ்வளவு நல்லவராகிறார். எந்த மனுஷனை நம்பி நம்ம பின்னாடியே போயிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம கொடுத்து ஏமாந்து போயிடக்கூடாது. யாருக்கிட்ட பழகினாலும் ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா கடன் கொடுத்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம சிக்கிடக்கூடாது. அதுல ஜாக்கிரதையா, அதுல உஷாரா இருக்கணும். அவங்களும் விழுந்துடக்கூடாது. இந்த ஊழியக்கார விழுந்து அந்த பர்னபாவுக்கு என்ன செய்யலாம், அப்புறம் பவுலோட போக முடியாத. நீங்க அதுக்கு அண்ணாட அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. பவுல வேற தீமோத்தேயுவை இட்டுன்னு போறாரு. ஊழியத்துக்கு அப்புறம் யாராவது கை காலா இருக்கிறது, தீமோத்தேயுவை கூட்டின்னு போறாரு. அந்த இடத்துல பவுல் போராடுறாரு. பர்னபாவை நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு அங்க இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கிட்டே போராடி எதிர்த்து நிக்கிறாரு. ஆனாலும் அந்த போராட்டத்துல பர்னபா அசைற மாதிரி இல்ல, உயிர்ந்துட்டாரு அவரோட காரியத்துல. ஆனா பவுல் பார்த்தாரு, நீ விழுந்துட்டியா, ஊழிய இங்க நின்றோமா, வேற ஆளை ஏற்பின் நான் ஊழியத்துக்கு போறேன்னு போயிட்டாரு. இன்னைக்கு சபை கூட விழுந்துட்டு சில பேர் வெளியே போயிட்டா அவங்களால சர்ச்சை நடக்காத போயிடாது. சர்ச்சை அனிதம் நல்லா நடக்கும் தான், ஊழி இன்னும் பெருகும் தான். இந்த ஆத்துமா போனா வேற ஆத்துமா வரும், இந்த ஜனலனா வேற ஜனத்தை கொண்டு பாரு. ஏன்னா இது அவர் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட சபை. அதனால அவர் செய்வது செஞ்சுதான் இருப்பாரு. அவர் நாமத்தை உயர்த்துவாரு. இவரோட ஆதி நாட்கள் சில கிராமத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். சில பேர் கிராமத்துக்கு வராதே போய்தான் அவங்க விளையாட போயிட்டாங்க. நம்ம கிராம ஊழியத்துக்கு ஒரு 2 குடும்பம் தான் போவோம், நிறைய பேர் வர மாட்டாங்க. ஆனா நம்ம போய் சேவிட்டு வருவோம், எங்களுக்கு பலனா தான் இருக்கும். கர்த்தர் இது வரைக்கும் பலனா தான் நிறுத்தி இருக்கிறாரு. அப்ப தேவனுடைய காரியத்துல இன்னும் பலமா நீங்க அனுசரிச்சு போகணும்னு சொன்னா நம்ம மற்றவங்க சொல்ற மயக்கத்துல மயங்கிட கூடாது. அவன் கொடுக்கிற வணக்கத்துல கூட நீ போய் விழுந்துட கூடாது. அதே கலாச்சாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சு நம்ம முடிப்போமா. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. உங்க கண்ணுக்கு முன்ன அவரு சிலுவையில அரைஞ்சது, அவரை பார்த்தீங்க. இதுதான் நம்ம வேலை. ஃபர்ஸ்ட் ஆரம்பம் தொடங்கல, எனக்காக சிலுவை ஒப்பு கொடுத்தாரு. அந்த லாஸ்ட் முடிவு கூட பவுல் அதை சொல்றாரு. நம்ம கண்ணு முன்ன அவர் சிலுவையில அரைஞ்சதை பார்த்தல, அவர் ரத்த சிந்தனை பார்த்தல. இவன் சொல்ற காரியத்துக்கு நீ ஏன் மயங்குற, புத்தி இல்லாத கலாச்சாரம் சொல்றது மட்டும் அவர் சொல்றாரா? அடுத்த அதிகாரத்துல நீ போனா அவர் திட்டுறதை பார்த்தா அவள் தான் உன்னை கலைஞவன் முடிஞ்சு போவான் நம்ம சொல்றல, தருந்து போனா நல்லா இருக்குன்னு பவுல் சபிக்கிறார். உன்னை யார் கலைக்கினானோ அவன் தரிஞ்சு போனா நல்லா இருக்குன்றார். அவன் உண்மையாவே புத்தி இல்லாத கலாத்தியர்களா நம்ம இருக்கக்கூடாது, புத்தி இல்லாதவர்களா இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது பாம்பை போல வினா உள்ளவர்களா இருக்கணுமா,
புறாவை போல கபரற்றவர்களா இருக்கணுமா. பாம்பு போல என்ன சில வினாவுலன்னா பாம்பு கிட்ட யார் போனாலும் அது உடனே நம்மள தடை கொடுக்காது. என்ன செய்யும்? உடனே இப்படி சீரும், உடனே அது படையை எடுக்கும், உடனே குத்திடும். ஆனா புறா என்ன செய்யும்? எல்லாம் கள்ளங்கவடி இல்லாத ஒரு இதுவா இருக்கும். அதுதான் 2 காரியத்தை அந்த கத்து சொல்றாரு. பாம்பை போல நீ உஷாராவும் இருக்கணும், புறாவை போல கபடற்றவங்களாக இருக்கணும். அவ உண்மையாகவே சபைக்குள்ள குடுக்கல் வாங்குதல், சபைக்கு இந்த காரியத்தை நான் சீட்டு பிடிக்கிறேன், நீங்க சீட்டு பிடிங்க, நான் வட்டி கொடுக்குறேன், இவ்வளவு பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், இதை எடுத்து அவங்ககிட்ட கொடுங்க, இது எல்லாம் சபையில செய்யக்கூடாது. சபையை நீ கட்டுறவங்களா தான் இருக்கணும் கோசம், சபையை இடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு சபை இந்த ஒரு ஆத்மா கூட இங்க வெளியே பரிதாபமா அது எங்கேயே போ அலைஞ்சுன்னு இருந்தாலும் இங்க நல்ல உபதேசம் இருக்கும், நல்லா அவங்கள நடத்துதல் இருக்கும், நல்ல ஒரு பிரச்சனை இருக்கும், நல்லா அவங்க வீட்டுக்கு ஏற்ற ஒரு ஜபம் இருக்கும், அவங்க கையா தோல் தோல் அந்த ஊழியர் இருந்திருப்பாங்க. ஆனால கத்தர் அந்த ஆத்மா நம்ம வெளியே துரத்தும் போது நம்மளோட ஆத்மா கத்தர் பரிதேவம் பண்ணுவார். அதனால நம்ம அழுகிறவங்களா இருக்கக்கூடாது, ஊழியத்தை உடைக்கிறவங்களா இருக்கக்கூடாது, ஊழியத்தை கட்டுறவங்களா இருக்கணும். கத்தவங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த பாட்டை வெளியிட்டோம். அதுல 34 பேர் தான் பார்த்துக்கிறாங்க. ஆமென். இங்க பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எடுங்களா அந்த பாட்டை போடுங்களா. இந்த வருஷம் உண்மையா அது ரொம்ப நாள் பாட்டு. அது இந்த பொங்கலுக்கு அந்த பாட்டை நாங்க ரெக்கார்டிங் பண்ணி போட்டோம். அல்லேலூயா. உங்க கையில செல்போன் இருக்கிறவங்கள கையை தூக்கி காட்டுங்க, செல்போனோட காட்டுங்க. செல்போன் யார் யார் காட்டுக்குது? நான் இப்ப செல்போன் ஜெபிக்க போறேன். இல்லாதவங்களுக்கு கத்தர் வாங்கி தரணும். என்ன போன் சொல்லலாம்? ஆப்பிள் போன் கேட்கலாமா? அப்ப பாருங்க, இந்த ஒரு பாட்டு சபையிலிருந்து வெளியே வரும்போது உங்களை அந்த பாட்டு உற்சாகப்படுத்தும் போது மற்றவங்களுக்கு நீங்க அதை வெளிப்படுத்துங்க. இந்த வருஷம் கூட கத்தர் பாட்டு கொடுத்தாரு எனக்காக. உங்க வீட்லயே தான் இருக்கணும், வேற எங்கேயும் அது போக கூடாது. அப்போ இன்னைக்கு நெட்டு காலியாடுன்னு பாக்குறாங்க. அப்ப உங்க கிட்ட செல்போன் இருந்தா ஒரு 50 பேர் உங்க கிட்ட இருந்தா 20 பேர் உங்க கிட்ட இருந்தா அனுப்புங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லா இருக்குதா இல்லையா? பாடல வாய் தர மாட்டீங்க, மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப இந்த பாட்டுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த நேரத்தில் நீங்க காணிக்க போடலாம். உங்க கையில தயவு செய்து இங்க கிரீன்ல காட்டலான்னு பார்த்தா சாயந்தரம் நாங்க அதை காட்டுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இங்க கிரீன்ல அந்த பாட்டையே காட்டலான்னு பார்த்தா சாயந்தரம் நாங்க காட்டுவோம். நிறைய அந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன். ஆமென். இந்த மாதிரி சர்ட்டு போட்டு கலர் சர்ட்டு போட்டோன்னு என் மூஞ்சி தெரியல, எனக்கு தெரியல என் மூஞ்சாமே. அல்லையா சொல்லுங்களா? ஆமா, உங்களுக்காக. ஆமென். உங்களுக்காக பல வேடங்கள் போடுறோம் நாங்க. தம்பி பொங்கல போல சித்திக்கிற கரும்பு போல பொங்குகிற பொங்கல போல சித்திக்கிற கரும்பு போல மாம்சமான யாவரையும் பொங்குகிற பொங்கல போல மகிமைப்படுத்தினேன். அப்ப இன்னைக்கு சாயந்தரம் நடத்துற கூட்டத்துல கூட உண்மையா கத்தர் தான் இந்த இடத்துல பேசிக்கிறேன். யார் யாருக்கு புரிஞ்சுது? புத்தி இல்லாத கலத்தியரே, புத்தி இருக்க. எவ்வளவு பிரசங்கத்தை கத்தர் சொன்னாலும் சில பேர் சொல்லுவாங்க அது உரைக்காத ஜென்மன்னு. ஆமென் சொல்லுங்க. இப்ப உண்மை கத்த என்னோட பேசினேன், உங்க கடை பேசினாரோ இல்லையோ, அவங்க பேசின வார்த்தைகள் நிறைய எனக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நிறைய உண்மையாக ரொம்ப நல்ல பாஸ்டா மகன் கத்தர சோத்திரம் பண்ணலாமா? கையை தூக்கி கத்தர சோத்திரம் பண்ணுங்க. அவங்களுக்கு இன்னும் நல்ல சுகம் பலம் தரணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த வாட்டி கூட அவங்க நிறைய ப்ரோக்ராம் என்னோட செய்தாங்க, மெசேஜே தராங்க. நான் எதை சொன்னாலும் அதை செய்யறாங்க. இப்போ கல்யாண நாள் பிறந்த நாளுக்காக ஜெபிக்க போறோம். கல்யாண நாள் கொண்டாடுறவங்க பிறந்த நாள் இந்த வாரம் 3வது வாரம் இல்ல,
ஜெபிச்சிட்டோமா? இல்ல, ஜெபிக்கல. பிறந்த நாள், கல்யாண நாள் இப்படி வாங்க பண்ணுமா? கல்யாண நாள் பிறந்த நாள் பண்ணிட்டோமா? சோத்திரம் பண்ணுங்க, நல்ல சோத்திரம் பண்ணுங்க. ஆமா, அந்த காணிக்கை தர்சன பாவம் கொடுத்தவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்க சோத்திரம் பண்ணுங்க. ஆமா, சாயந்தரம் இந்த கூட்டம் இன்னும் நல்லா இருக்கும். ஆமான்னு சொல்லுங்க. ஆமா, நல்லா இருக்கும். நீங்க கலந்துங்க. இது இப்ப நடத்துற ஆராதனை உங்களுக்கு, ஆண்டவருக்கு. சாயந்தரம் நடத்துற ஆராதனை ஆமா ஜனங்களுக்கு விடுதலை தரணும். நேற்று கூட மோகன் சிலாசர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க ஆராதிக்கிற இடத்துல அந்த பகுதி மக்கள் ரட்சிப்பாங்கன்னா நீங்க கூடி கூடி கடவுளை மகிமைப்படுத்துறதை வச்சுதான் அந்த பகுதியில் இருக்கிற தீய சக்திகளை கத்த துரத்துவாங்க. அது உண்மை. ஆமான்னு சொல்லுங்க. ஆமா, நம்மளால போய் இந்த தெருவில் இருக்கிறவங்க யாரையும் இயேசு பக்கம் கொண்டு வர முடியாது. ஆனா உன்னுடைய ஜபம், உன்னுடைய துதி, நீ தேவனுக்கு முன்பாக வந்து நின்று அவரை மகிமைப்படுத்துறதுல இங்க எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பாவத்துல, அக்கிரமத்துல, அநியாயத்துல அப்படி படுத்துன்னு ஆண்டவர் அறியாத தெரியாதவங்களா இருந்திருப்பாங்க. இந்த மாலையில உண்மையா இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாம் நல்ல கை கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லுங்க. கிருபை தாங்கப்பா இதுன்னு போயிடலாம். ஆமா, அப்படின்னு சொல்லுங்க. போகும்போது சந்தோஷமா போங்க. இப்படி காட்டுங்க. இந்த வருஷம் என்ன கர்த்தர் கொடுத்துக்கிறாரு? வெறும் செய்வாரு. ஆனா உங்க வீட்டை விட்டு வெளியே வர அந்த ஜபத்துக்கு, புரியுதா? உனக்காக எல்லாம் செய்துருவாரு. செய்து முடிச்சுட்டாரு. செய்து முடிச்சுட்டாரு. எப்போ அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டாரோ அப்பயே செய்து முடிச்சுட்டாரு. பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. சிலுவையில எப்போ தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்பயே எனக்காக யாவையும் அவரு செய்து முடிச்சுட்டாரு. ஆனா நான் அதை பெறணும்னா அவருக்கு அந்த காரியத்தை நான் செய்யணும்னு அவர் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கையை தூக்கி காட்டுங்க. அப்படி சும்மா நீங்க போகும்போது இப்படிதான் போனோம். உண்மையா உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் பார்த்தேன், நேச்சுரலா அதை பார்த்தேன். உண்மையா நகை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் நகை வாங்கி தருவேன். நீங்க மற்றவங்க நகையை பார்த்து வயிறு ஏறீங்களா? அது பாரு நத்தியா போட்டுருக்குது. ஐயோ எப்படி சைக்கிள் சைன் மேய்க்குது கைத்துல சொல்றீங்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆனா நீங்க மற்றவங்களை பார்த்து எரிச்சல் அடையாதுங்க. உண்மையா உங்க வீட்டுல பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டுல கர்த்தர் தர போறாரு. ஆனா நீங்க மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஏப்பம் விட்டு உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை மட்டும் கண்டு வரணும். நான் சோதனம் இது பண்ணுங்க. அதுதான் கையெழுத்து கேளுங்க. யாவையும் செய்து முடித்தோம் என் கர்த்தர் நல்லவரே. யாவையும் செய்து முடித்தோம் என் கர்த்தர் நல்லவரே. யாவையும் செய்து முடித்தோம் என் கர்த்தர் நல்லவரே. கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை துதியுங்க, அவர் நல்லவரே. எனக்காக யாவையும் செய்து முடித்தோம் என் கர்த்தர் நல்லவரே. கையை காட்டுங்க. எனக்காக யாவையும் செய்து முடித்தோம் என் கர்த்தர் நல்லவரே. நிறைவேற்றி முடிக்க என் கர்த்தர்
நிறைவேற்றி முடிக்க என் கர்த்தர் நல்லவரே. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவரே. சொல்லுங்க, புருஷன் முன்னாடி அந்த கர்த்தரை துதிங்க. மாமா மாமி கையை கொத்து கொடுங்க. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவரே. சொல்லுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்க என் கர்த்தர் நல்லவரே. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்க என் கர்த்தர் நல்லவரே. கர்த்தரை துதிங்க. கையை போட்டு சொல்லு, கையை போடு. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் கர்த்தர் நல்லவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் கர்த்தர் நல்லவரே. எனக்காக பெரிய காரியம் செய்ய கையை போட்டு சொல்லுங்க. எனக்காக பெரிய காரியம் செய்ய என் கர்த்தர் நல்லவர். சில பேர் உடைய காரியம் செய்ய என் கர்த்தர் நல்லவர். எனக்காக பெரிய காரியம் செய்ய என் கர்த்தர் நல்லவர். இப்படி பண்ணாதான் உங்களுக்கு தெம்பா இருக்கும். இல்ல சர்ச்சை பார்த்துட்டேன். கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, நல்லவர் ஜீவனுள்ள கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவரே. எனக்காக தீமைய நன்மைய மாற்றும் என் கர்த்தர் நல்லவரே. எனக்காக தீமைய நன்மைய மாற்ற என் கர்த்தர் நல்லவரே. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவரே. சொல்லு சொல்லு, கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவரே. ஆமென். கவனமா உண்மையாக கர்த்தரின் கருத்துக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க இந்த வருஷம் எனக்காக யாரையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்களுக்காக யாரையும் செய்து முடிக்க இந்த வருஷத்துல உங்க பக்கத்துல அவர் இருக்கிறார். உண்மை எந்தெந்த பிரச்சனையோட எந்தெந்த நெருக்கத்தோட உண்மையாக இந்த கோமதி கர்த்தர் போன வருஷம் கடை காட்டினார். நிறைய வீட்டுக்காக அவங்க பட்ட பாடுகள் அழ துக்கங்கள் துயரங்களை காட்டினார். உண்மையா சொல்ற இந்த வருஷத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல வீடை கத்த தரக்கூட அவங்க வீடு நல்லா இருக்க போகுது. ஏற்கனவே அவங்க அழுது துக்கப்பட்டு துயரப்பட்டு தேவன் எங்கிட்ட இருக்கிறாரா இல்லையான்னு சொன்னாங்களோ இந்த ஆண்டு உண்மையாவே அன்னைக்கு தாவீதுக்கு செய்த அதே தேவன், யோசேப்புக்கு செய்த அதே தேவன், உண்மையாவே ரூத்துக்கு நெகேமிக்கு செய்த அதே தேவன், யோபுக்கு செய்த அதே தேவன் கட்டாயமா இந்த ஆராதனைக்கு வந்து உங்களை எந்தெந்த பிரச்சனை
உண்மையாவே இந்த வருஷத்துல உங்களை பெரிய சாட்சியா கர்த்தர் நிறுத்த போற. அப்பா அம்மா சோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மத்தியில வந்து உண்மையாவே பாஸ்டமாவை கொண்டு உண்மையாவே ஒரு நல்ல சத்தியத்தை அவங்க பேச நீ பாராட்டின கிருபைக்காக சோத்திரம். பாஸ்டமா மேல உடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஜோனா பீட்டர் மேல ரத்தத்தை தெளிக்கிறேன். கிரேசி மேல கூட உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவே, இந்த ஆராதனைக்குள்ள உங்களை நாங்கள் அதிகமா மகிமைப்படுத்தி உங்களை உயர்த்ததுனால எங்களுக்கு ஒரு எழுப்புகிற எல்லா பிசாசுடைய ஆவிகளும், எல்லா மந்திரத்தின் ஆவிகளும், சூரியத்தின் ஆவிகளும், தேவனின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் தேவாக்கினியால் எரிக்கப்பட்டு இப்ப ஊழியக்காரங்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் பாஸ்டமாக நல்ல சுகம், நல்ல பலம், இன்னும் நல்ல வெளிப்பாடோட தரிசனத்தோட இந்த ஆராதனையை நாங்கள் நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உன்னை எங்களை கொண்டு என்னென்ன செய்ய நீங்க விரும்புகிறோம் அதை எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு தரிசனமா காட்டுங்க. ஒவ்வொருத்தரும் கருத்துல கொடுக்கிற இதை பாக்குற ஒரு குடும்பத்தாரையும் கூட உங்க கருத்துக்குள்ள கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த மாலையில் நடத்துற இந்த கூட்டம் கூட உண்மையாவே நாங்க ஜெபிக்கணும். நாங்க ஜெபிக்கணும். இந்த நாள் நிறைய மந்திரங்களை, சூனியங்களை பிசாசுடைய கையில நிறைய பேர் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு எதுனா நடக்காதா எதுனா நடக்காதான்னு பல பேர் மந்திரங்களுக்கும் சூனியங்களுக்கும் தொட போய் இன்னைக்கு அந்த நாளை பார்த்து கொண்டு இருப்பாங்க. நாங்க தான் அதை தடுக்கணும், நாங்க தான் அதை தடுக்கணும், நாங்க தான் அதை தடுக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. மாலையில இந்த இடத்துல 6 மணிக்கு இந்த இடத்துல கூட்டம் கட்டாயமா நடக்கப்படும். இது நம்மளுக்காகவே. உண்மையா உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் எந்தெந்த விதத்திலேயே இருப்பாங்க, அவங்களெல்லாம் உண்மையா நம்ம ஜபத்துக்கு முன்பாக நிறுத்தும் போது கர்த்தர் மாற்றுவாங்க. என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, பரிசுத்த நாமத்தை சோதரி, ஆத்மா கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல நன்மை. இது யாரும் எதுவும்